ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. அவர் நம்மேல் வைத்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. அவர் நமக்கு கொடுத்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. எல்லார கண்களை மூடி இந்த காலை ஆராதனையில் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya ஹalleluya. காலை நேரத்தில் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது, புதிதாக இருக்கிறது, புதிதாக இருக்கிறது. ஹalleluya. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஹalleluya. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா சமாதானத்திற்காக, எல்லா சந்தோஷத்திற்காக தேவனை நோக்கி நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? தேவனை நோக்கி நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? ஹalleluya ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹalleluya. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நமக்கு முன்பாக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, வாக்கு தத்தங்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கடந்த வாரம் முழுவதும் நம்மை தேவன் கண்மணி போல பாதுகாத்தாரு. அவருடைய தோளின் மேல் சுமந்து வந்தாரு. நம்ம கண்ணீரெல்லாம் துடைத்தாரு. ஹalleluya. நம்முடைய கவலையெல்லாம் போக்கினாரு. ஹalleluya. கூடவே இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்தினாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்வதற்காகவே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நன்றி சொல்வதற்காகவே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. போன வாரத்தில் நம்ம பார்த்தவர்கள் அநேகர் இன்றைக்கு நம்ம கூடவே இல்லையே. ஹalleluya. ஆனாலும் நாம் நிற்கிறோம் சொன்னால் அது தேவனுடைய கிருபை அல்லவா? தேவனுடைய கிருபை அல்லவா? தேவனுடைய கிருபை அல்லவா? அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்து, எனக்கு பலன் தந்து, எனக்கு சுகம் தந்து, ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, என்னை கரம் பிடித்து நடத்தி, என் கால்கள் வழுவாதபடி காத்து கொண்டு என்னை நன்றாய் நடத்தினரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரி துதிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். அப்பா, இந்த நல்ல நாளில் உம்மை தேடி வரும்படியா எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த குருவையாக இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பிதாவாகிய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம், தூய ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்ரீஏக தேவனே மக்கு ஸ்தோத்திரம், மூன்றில் ஒன்றாய் சொல்லிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, மை நன்றியோடு 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 மை துதிக்கிறோம். அப்பா, அப்பா எங்களை வெறுமை ஆக்குகிறோம். அப்பா, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீங்களே, உமக்கு நன்றி. அப்பா, எங்களை ஜீவனோடு வைத்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், மை உயர்த்துகிறோம். அப்பா, உங்க கரத்துக்குள்ள எங்களை வெறுமையாக்கி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம ஆராதனை செய்யலாமா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு
அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின்
அப்பா இம்மட்டுமா எங்களை நடத்துகிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. எங்களுக்கு எந்த தீங்கும் அணுகாமல் அப்பா எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துறீங்க அப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உலகத்துல உபத்திரங்கள் உண்டு அப்பா, ஜெயம் கொள்ள என்று சொல்லி இருக்கிறீங்களே, எல்லாவற்றையும் எங்களுக்கு ஜெயம் கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்றீங்களே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அப்பா வாய்க்காமலே போகும் என்று சொல்லுகிறது என்ற வார்த்தை. அப்படியா நீங்க எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தாயும் தகப்பனும் மறந்து போகலாம், எல்லாரும் உதறி தள்ளிவிட்ட சூழ்நிலையில் நிற்கிற பிள்ளைகளை நீரே ஆதரித்து அரவணைத்து நீரே தாயுமாய் நீரே தகப்பனுமாய் அப்பா நீரே இருந்து அவங்களை வழி நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுவதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதமும் இல்லை என்று சொன்னது போல பிள்ளைகளை இம்மட்டுமா நடத்துகிற தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையின் பேரில் நிலை பெறாமலும் இருப்பதாக என்று சொல்லி அப்பா நீங்க எங்களுக்கு வாக்கு தத்துவத்தின் தேவன், உண்மை உள்ளவராயிருந்து நீர் எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா இம்மட்டுமாய் நடத்தின எபேனேசருக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஜீவனோடு வைத்தீங்களே அப்பா. அப்பா எங்களுக்கு எவ்வளோ நேர்ந்தாலும் எங்களை பாதுகாத்தீங்களே அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள்ல உம்மை துதிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடுமை நாங்க உயர்த்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா. அப்பா எங்களை எல்லா தீங்குக்கும் பாதுகாத்து நீங்க வழி நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா,
கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணீர் மணியை போல பாதுகாத்து எங்களை நடத்தின உங்களுடைய கிருபைக்காக, உங்க தயவுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்களை ஊழியத்தின் பாதையில் நடத்துகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய ரேமா வார்த்தைகளை எங்களோடு கூட கொடுத்து அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தின் மூலியமாய் பேசி அப்பா எங்களை அரவணைத்து நீர் எங்களை நடத்துகிறோம் உடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்க நேசத்துக்காக நன்றி, உங்க அளவில்லாத பாசத்துக்காக நன்றி, உடைய அன்புக்காக நன்றி அப்பா. நீர் ஒருவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து எல்லாவற்றின் நின்றும் எங்களை தூக்கி எடுத்து இந்நாளில் எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறீரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் எங்களை கண்ணிமை போல பாதுகாத்து நீ நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா ஆபத்து வரும் நேரத்தில் எல்லாம் எங்களை காத்து கொண்டீங்களே அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்க உயர்த்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள்
அப்பா இனிதாய் சாய்ந்திருக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு 3 மாதமாக ஜாப் இல்லாமல் வீட்டில் தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் 15 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சடனாக ஒரு இஷ்யூனால நான் வேலையை விட்டு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கே போனதில்லை என்னோடய லைஃப்பில். என் மனைவி தான் என்னை ஃபஸ்ட்டு இங்கே சர்ச்சுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த மாதம் 9ஆம் தேதி தான் முதல்ல சர்ச்சுக்கு வந்தேன். என்னோடய கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு வந்து 8ஆம் தேதி முதல்ல சர்ச்சுக்கு வந்திருந்தேன். சர்ச்சில் நான் எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இதில் நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். எப்படின்னா நல்லபடியாக, ஏன்னா 3 மாதம் வேலை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு 8ஆம் தேதி நான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு 9ஆம் தேதி வந்து ஒரு கம்பெனிலேருந்து கால் வந்தது. இந்த மாதிரி வந்து எம்டியை வந்து நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்திருந்தது. அந்த கம்பெனி வந்து நீலாங்கரையில் இருக்குது. நான் எம்டியை போய் மீட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்டரும் என் வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தார், எனக்கு வேலை கிடைக்கணும், நல்லபடியாக வேலை கிடைக்கணுன்ட்டு. எனக்கு 9ஆம் தேதியே எனக்கு வந்து கால் வந்தது, இந்த மாதிரி வந்து நீங்கள் வெட்னஸ்டே வந்து ஜாயின் பண்ணுறங்க வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி. தேங்க்யூ பிரதர். நல்லா கை தட்டலாமா? நான் வந்து என்னால் சாட்சியே சொல்ல, அவ்வளோ கடவுள் என் வாழ்க்கையில் நன்மை செஞ்சுருக்காரு. நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு 2 ஆண் குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தைங்கள படிக்க வைக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எல்லோரும் திட்டுவாங்க, நீயே கஷ்டப்படுற, ஆனால் வந்து ப்ரைவேட்டில் தான் படிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என் சின்ன பையன் வந்து எஸ்ஆர்எம்மில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நானாக என்ன வந்து ஒரு வருஷத்துக்கு 1,20,000 கட்டணும். ஆனால் என்னால் முடியாது நான் திட்டி சண்டை போட்டு அவனை எம்ஜிஆர் காலேஜ் வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். என்னால் கட்ட முடியாது போனோம், எனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் என்ன சொன்னான், எம்ஜிஆர் காலேஜ் வாசலில் போயிட்டு வண்டியை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு அந்த ஃபார்ம்லாம் வாங்குறதுக்காக அங்கே போயிட்டோம். ஆனாலும் கடவுள் பாருங்கள், என் பிள்ளை அங்கே தான் படிக்கணும்னு சித்தம் வச்சுருக்காரு. உடனே எஸ்ஆர்எம்லேருந்து எங்களுக்கு ஒரு கால் வருது, ஒரு சீட்டு ஒரு காலியாக இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. உடனே 1 மணி நேரத்தில் எல்லாமே அப்ளை பண்ணி காசு கட்டி அந்த பிள்ளையை படிக்க வச்சு இது 3வது வருஷமாக முடிக்க கடவுள் கிருபை செஞ்சார். ஆனால் ஒரு வருஷமும் எனக்கு கஷ்டம் தான். அந்த காசை கட்ட 1,20,000 1,20,000 மொத்தமாக 4 லட்சம் ஆச்சு அவன் முடிக்க. ஆனால் கடவுள் வந்து பாருங்கள் எவ்வளோ சாட்சியாக எடுத்துனாங்க. அதேமாதிரி என் பெரிய பிள்ளைய இப்போ வேலை படித்து முடித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. பாஸ்டர் கூட நான் சொன்னேன், ப்ரேயர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணுன்ட்டு. கடவுள் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, நல்ல இடத்துல வேலை கிடச்சிது. 2 பிள்ளையும் வந்து சாட்சியாக நிறுத்தியிருக்காங்க. அந்த எஸ்ஆர்எம்மில் காலேஜில் சேர்க்கும் போது ஒரு சார் எங்ககிட்ட சொன்னாங்க, பையன்கிட்ட உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்கப்பா, நீ நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதேமாரி என் பிள்ளை ஏசப்பா அவனோடு கூட இருந்து அந்த இடத்துல என் பிள்ளையை சாட்சியாக வச்சாங்க. கிளாஸில் 2nd வருவாங்க அவங்க. அப்புறம் வந்து அங்கே வந்து பர்ஃபெக்டாக போகிற பிள்ளை யாருன்னு பார்த்தா என் பையன் மட்டும்தாங்க. கோடீஸ்வரன் பையன், பிஸ்னஸ் மேன் பையன் எல்லாமே அங்கே படிப்பாங்க. ஆனால் எதுக்கு இருந்தாலும் அங்கே கெஸ்ட் வந்தால் என் பிள்ளைய தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க எல்லாத்துக்கும். அந்த இடத்துல என் பிள்ளைய உயர்த்தி வச்சார் ஆண்டவர். அதற்காக கடவுளுக்கு கொடாக்கடி சோத்துரும். அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து வண்டி வாங்கி கொடுக்குறது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் என் பெரிய பையன் வந்து எனக்கு R15 வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப தொல்லை பண்ணான். அப்போ என் கையில் காசெல்லாம் கிடையாது. ஆனாலும் தேவன் பாருங்கள் 2,4 லட்சம் என்னை கட்ட வச்சு அந்த வண்டியை வாங்க கிருபை செஞ்சேன். ஆனால் நீங்கள் கடன் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, காசு இருந்தால் மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும். ஆனாலும் பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது. ஆனாலும் என் தேவன் அவங்க இடத்துல என் தலை குனியக்கூடாதுன்றதுனால 8,000 மாதம்னு 1 வருஷம் கட்டி முடித்தேன். அதே போல் சின்ன பிள்ளைக்கு வந்து நீ கடன் வாங்க வேணாமா, இருக்கிற நகையெல்லாம் வச்சு என் பிள்ளைக்கு 2வது வண்டியும் வாங்கி கொடுத்தேன். ஆனாலும் தேவனுக்கு கடவுளுக்கு கூட கொடி சோத்துறேன். என்ன இந்த இடத்துல சாட்சி சின்னதாக சொன்னதுக்காக அவளுக்கு கூட லாஸ்ட் இயர் வந்து டிசம்பரில் எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிது. அது வந்து ஆக்சுவலி என்னென்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபரோடு வந்துச்சு. பட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணான்னு சொல்லிட்டு நான் அண்ணா கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம். ஒரு 20 டேஸ்லேயே எனக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவங்களே வந்து ரீடைன் பண்ணி எங்களுக்கு இங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க எங்களை. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் எனக்கு ப்ரமோஷன் மட்டும் வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10 வருஷமாக நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். வாடகை வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கேன் 10 வருஷமாக. ஆனால் இந்த நிறைய 2-3 சபைக்கெலாம் போயிருக்கேன். இந்த சபைக்கு வந்தோடனையும் கர்த்தர் எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஆசீர்வதிச்சு இப்போ சொந்த ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அப்புறம் என் மனைவிக்கு அடிக்கடி மயக்கம் வந்துச்சு. அதுவும் ஹாஸ்பிட்டல் போனோம், ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் ப்ரேயர் பண்ணோம். அப்புறம் இப்போ ஏசப்பா எந்த பிரச்சனை இல்லாமல் இப்போ நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும். எங்கள் குடும்பத்தோட மென்மேலே எங்களை உயர்த்தணும் ஏசப்பா. அதுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். ఎందుకో ఈ ప్రేమ
నన్ను మరచిపోవెందుకు నా ఊసే నీకెందుకో ఓ యేసయ్యా నన్ను విడిచిపోవెందుకో వాళ్ళమా నేనంటే నీకెందుకో ఈ ప్రేమ నన్ను మరచిపోవెందుకో నా ఊసే నీకెందుకో యేసయ్యా నన్ను విడిచిపోవెందుకో కష్టాలలో నష్టాలలో వ్యాధులలో బాధలలో వేదనలో శోధనలో కన్నీలలో గడన్గండ్లలో నా ప్రాణమైనావు నీవు ప్రాణమా నా ప్రాణమా ప్రాణమా నా ప్రాణమా నేనంటే నీకెందుకో ఈ ప్రేమ నన్ను మరచిపోవెందుకో నిన్ను మరచిపోయినా నన్ను మరచిపోలేవు నిన్ను విడిచి వెళ్ళినా నన్ను వీడిపోలేవు నిన్ను మరచిపోయినా నన్ను మరచిపోలేవు నిన్ను విడిచి వెళ్ళినా నన్ను వీడిపోలేవు ఎందుకింత ప్రేమ నాపై యేసయ్యా ఎందుకింత ప్రేమ నాపై యేసయ్యా ఆమేన్ ఎందుకింత ప్రేమ నాపై యేసయ్యా ఎందుకింత ప్రేమ నాపై యేసయ్యా ఏ రుణమో ఈ బంధము నా ప్రేమమూర్తి కానలేను నీ ప్రేమను నేనంటే నీకెందుకు ఈ ప్రేమ నన్ను మరచిపోవెందుకు నా ప్రాణమైనావు నీవు ప్రాణమా నా ప్రాణమా ప్రాణమా నా ప్రాణమా ప్రార్థించకపోయినా పలకరిస్తూ ఉంటావు మాట వినకపోయినా కలవరిస్తూ ఉంటావు ప్రార్థించకపోయినా పలకరిస్తూ ఉంటావు మాట వినకపోయినా కలవరిస్తూ ఉంటావు ఎందుకింత జాలి నాపై యేసయ్యా ఎందుకింత జాలి నాపై యేసయ్యా అమ్మా ఎందుకింత జాలి నాపై యేసయ్యా ఎందుకింత జాలి నాపై యేసయ్యా ఏ బలమో ఈ బంధము నా ప్రేమమూర్తి నాల నేను నీ ప్రేమను నేనంటే నీకెందుకు ఈ ప్రేమ నన్ను మరచిపోవెందుకు నా ప్రాణమైనావు నీవు ప్రాణమా నా ప్రాణమా ప్రాణమా నా ప్రాణమా ప్రాణమా నా ఒక గొప్ప విశేషమైన సంగతిని మనం చదువుకున్నాం. இயேசு கிறிஸ்து கப்பர்நகமில் இருக்கும்போது நடந்த ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். యేసు క్రీస్తు పుట్టిన స్థలము బెత్లహేము, இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் பெத்லகேம், పెరిగిన స్థలము నజరేతు, కాపురమున్న స్థలము కపెర్నహూము. வளர்ந்த இடம் நாசரத்,
பிறந்த இடம் நான் வளர்ந்த இடம் நாசரேத். நல்ல பெரிய ஆளா வந்தது கப்பர் நகமுல தான். కపెర్నహూములో చాలా అద్భుతాలు ఆయన చేశాడు. கப்பர் நகமுல நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். అయినను కపెర్నహూము ప్రజలు ప్రభువును విశ్వసించలేదు. ஆனா நிறைய அற்புதம் செஞ்சாரு. அங்க கப்பர் நகமுல இருக்க ஜனங்க அவரை விசுவாசிக்கவே இல்லை. కాబట్టి కపెర్నహూము విషయంలో యేసుక్రీస్తు చాలా బాధపడ్డాడు. அதனால கப்பர் நகமு ஜனங்க அந்த விஷயத்தை குறித்து அவங்க அவிசுவாசத்தை குறித்து இயேசு ரொம்ப கவலைப்பட்டார். ఈ కపెర్నహూముకు యేసుక్రీస్తు ప్రభు వచ్చినప్పుడు జరిగిన ఒక సందర్భం మనం చదువుకున్నాం. இயேசு கிறிஸ்து கப்பர் நகமுக்கு வந்தபோது நடந்த விஷயத்தை நாம் வாசித்தோம். యేసుక్రీస్తు ఉన్న ఇంటి దగ్గరికి ఒక పక్షవాయువు కలిగిన వ్యక్తిని నలుగురు వ్యక్తులు మోసుకుంటూ వచ్చారు. இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டில் திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்க. அதை நான் வாசித்தோம். వారు ఆ ఇంటిలోనికి వెళ్ళడానికి మార్గము లేక పైకప్పును వారు ఇప్పారు. அவங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாமல் இருந்தனால மேலே கூரை திறப்பாக்கி அந்த திறப்புலேருந்து அந்த திமிர்வாதக்காரனை இறக்கினாங்க அந்த 4 பேர். అక్కడ నుంచి ఆ యొక్క పక్షవలవాన్ని మంచముతోనే కిందికి ఆయన ముందుకు తీసుకొని அந்த மேற்கூரை திரும்ப அந்த கட்டிலோடு இறக்குனாங்க அந்த 4 பேர். యేసుక్రీస్తు ప్రభు ఆ దింపబడిన వ్యక్తిని చూడలేదు, తీసుకొచ్చిన వ్యక్తులను పైకెత్తి చూశారు. இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்க்கல, அவனை தூக்கி கொண்டு வந்தாங்களே அந்த 4 பேர் விசுவாசத்தை இயேசு பார்த்தார். వ్యాధిగ్రస్తుని ఆయన చూడలేదు, వ్యాధిగ్రస్తుని మోసుకొని వచ్చిన నలుగురు వ్యక్తుల్ని ఆయన చూచాడు. வியாதி உள்ளவனை இயேசு பார்க்கல, அவனை தூக்கி கொண்டு வந்தாங்களே அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். அந்த 4 பேரை தான் பார்த்தார் ஆண்டவர். సహోదరులు మరి 5వ వచనం చదువుతాడు. 5வது வசனம் வாசிக்கலாம். 5వ பாருங்க, வசனம். கவனிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். యేసు వారి విశ్వాసము చూచి అనే మాట మనం చదువుకున్నాం. நாம இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அவர் விசுவாசத்தை பார்த்து, వారిని చూడగానే వారి ముఖాలలో విశ్వాసము కొట్టు వచ్చినట్లుగా ఆయన గమనించాడు. அவங்களுக்குள்ள அவனை குணமாக்க முடியும் என்ற விசுவாசத்தை அவங்க 4 பேருக்குள்ள இயேசு பார்த்தாரு. వారి ముఖాలు చూసినప్పుడు ఆ విశ్వాసాన్ని బట్టి ఈయనను స్వస్థపరిచాడు. அவங்க இருந்த முகத்துல காணப்பட்ட அந்த விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை இயேசு குணமாக்கினாரு. கை தட்டுங்களா. వారి పేర్లు అక్కడ లేవు, அவங்க பேரெல்லாம் போடல அதுல. వారి యొక్క జ్ఞానము చూడలేదు, அவங்க ஞானத்தை ஆண்டவர் பார்க்கல, இயேசு பார்க்கல. వారి నేమ్స్, వారి జ్ఞానము, వారి యొక్క సౌందర్యం, అందము కూడా அவங்க చూడలేదు. அழகை பார்க்கல, அவங்க பேரை பார்க்கல, அவங்க ஞானத்தை பார்க்கல, அவங்க விசுவாசத்தை பார்த்தார். వారి డ్రెస్ కోడ్, వస్త్రాలు చూడలేదు, அவங்க ட்ரெஸ்ஸை கூட ஆண்டவர் பார்க்கல. వారి విశ్వాసం మాత్రమే చూశాడు. அவங்க விசுவாசத்தை மட்டும்தான் இயேசு பார்த்தார், 4 பேருடைய விசுவாசத்தை. వారి ముఖములో విశ్వాసం కనపడతా ఉంది. அவங்க முகத்துல ஒரு விசுவாசம் காணப்பட்டுச்சு, இயேசு இந்த திமிர்வாதக்காரனை குணமாக்குவார்னு. విశ్వాసం యొక్క లక్షణాలు, விசுவாசத்தின் ஒரு காணப்பட்டது. విశ్వాసం యొక్క లక్షణాలు, విశ్వాసం యొక్క గుర్తులు, కొన్ని విషయాలు మనము గమనిద్దాం. விசுவாசத்துடைய అடையாளங்களை நம்ம பார்க்கலாம். అవి చూసుకున్న తర్వాత దయచేసి మరి సహోదరుడు 2వ కొరింథీయులకు రాసిన పత్రిక 13:5 చదువుతాడు. 2 Corinthians 2 Corinthians 13 11 5 13 chapter 5 13 chapter 5. ரெண்டு கொரிந்தியர் 13:5. ஓகே, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் விசுவாசமுள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு
கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களாம். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவளா இருந்தால் அறியீர்கள். ఈ వాక్య భాగం అయిన తర్వాత మనము కూడా మన విశ్వాసంలోని కొన్ని పరీక్షించుకోవడానికి మనం గమనిద్దాం. நம்மளும் நம்முடைய விசுவாசத்தை சோதித்துக் கொள்வோம். మన విశ్వాసము ఇప్పుడు మనం ధ్యానం చేస్తూ ఉన్న ఆ ఒక వాక్య భాగంలో ఉన్నట్టుగా ఉన్నాయా లేవని మనం గమనిద్దాం. இந்த வசனத்தில் பார்த்தபடி அந்த அந்த வார்த்தையின்படி நம்ம விசுவாசம் இருக்கா இல்லையான்னு நாம தியானிக்கலாம். మొదటిగా முதலாவது విశ్వాసం యొక్క లక్షణాలలో விசுவாசத்துடைய அடையாளங்கள்ல ప్రేమ కలిగి ఉండాలి. விசுவாசத்துல அன்பு இருக்கணும். ప్రేమ అనేది చాలా ప్రాముఖ్యమైనదని మనం ఎరుగుదాం. அன்பு ரொம்ப 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 முக்கியமானது. దైవ గ్రంథం అంతా కూడా ప్రేమ అన్న మాటలో కొట్టివేయబడింది. வேதம் முழுக்க அன்புன்ற வார்த்தை ஊற்றப்பட்டிருக்கு. గలతీలకు రాసిన పత్రికలో మనం అదే చదువుతాము. கலாத்தியர்ல நம்ம அதை வாசிக்கிறோம். ధర్మశాస్త్రం అంతా ప్రేమ అన్న మాటలో నెరవేర్చబడి ఉన్నది. அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. గలతీలకు రాసిన పత్రిక 5:22లో ఆత్మఫలాలు 9 మనం చదువుతాం. கலாத்திய அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 22 வசனத்துல ஆவின் கனிகளை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். 9 ఫలాలలో మొట్టమొదటిది ప్రేమే. 9 கனிகள்ல ஃபர்ஸ்ட் வர்றது அன்பு தான். ప్రేమ చాలా ప్రాముఖ్యమైనది. அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பிரதானமானது. ఒక గొప్ప వీరుడు పలికిన ఒక మాట నేను చెబుతూ ఉన్నాను. ஒரு பெரிய வீரன் இப்படியா சொல்லியிருக்கான், அதை நான் கேட்கலாம். నా ఖడ్గము చేత అనగా కత్తి చేత వెపన్ చేత ప్రపంచానంతటిని నా వశం చేసుకొని నా పక్కన నిలుపుకున్నాను. நான் உலகம் முழுக்க பெரியவர் அலெக்சாண்டர் சொன்னது அந்த வார்த்தை. நான் உலகம் முழுக்க என் பட்டயத்தினால என் கத்தினால நான் ஆதாயப்படுத்தி கொண்டேன். నాకు భయపడి వారంతా నా పక్షాన్ని వచ్చారు. எனக்கு பயந்தவங்க எல்லாரும் என் பக்கத்துல வந்தாங்க, எனக்கு சார்பா வந்துட்டாங்க, என்னை சார்ந்துட்டாங்க. అయితే నేను నా కొరకు చనిపోవడానికి ఒక్కని కూడా నేను సంపాదించుకోలేదు. நான் என்னன்னா எனக்காக மறிக்கிறதுக்கு ஒருத்தரையும் நான் சம்பாதிச்சுக்கல. యేసుక్రీస్తు ప్రపంచంలో అందరిని తన ప్రేమ చేత సంపాదించుకున్నాడు. అందరూ చాలా మటుకు శిష్యులు 11 మంది హతసాక్షులయ్యారు. ஏசு கிறிஸ்து அவருடைய அன்பினால முழு உலகத்தையும் சம்பாதிச்சினாரு. 11 சீஷர்களையும் அவர் சம்பாதித்து கொண்டாரு அவர் அன்பினால. ప్రేమ ఎంత శక్తివంతమైందో, ప్రేమ ఎంత బలమైందో அன்பு ரொம்ப வல்லமையானது. డబ్బు చేత కాదు, பணத்தினால முடியாது, పలుకుబడి పదవుల చేత కాదు, பதவினால முடியாது, ఇంకోటి కాదు, కేవలం ప్రేమ చేత అన్నీ మనం జయించవచ్చు. வெறும் அன்பினால எல்லாவற்றையும் ஜெயிக்க நம்மால முடியும். ఈ మోసుకొని వచ్చిన 4 వ్యక్తులు சுமந்து வந்த 4 பேருங்க ఆ వ్యాధిగ్రస్తుని ప్రేమిస్తున్నారు. அந்த வியாதி உள்ளவனை நேசிச்சாங்க. 4 பேர் அவன் எப்படியாவது பிழைக்கணும்ட்டு நேசிச்சாங்க. ప్రేమిస్తున్నారు కాబట్టే నెంబర్ 1 సమయానికి టయానికి వారు వచ్చారు. அவங்க அன்பு அந்த அவன் திமிருவாக நேசிச்சதுனால்தான் ஏசு இருக்க நேரம் பார்த்து அவனை கொண்டு வந்தாங்க. கை தட்டுங்களா. ప్రభువును ప్రేమిస్తున్నారు కాబట్టి ஆண்டவர் நேசிச்சதுனாலதான் వారు 4 కరెక్ట్ టయానికి వచ్చారు. அவங்க கரெக்டான நேரத்துக்கு ஏசு அவனுக்கு இந்த நேரம் போன சுகம் கிடைக்கும்னு தெரிஞ்சு அந்த நேரத்துல கொண்டு வந்தாங்க. సిస్టర్ మేము హాఫ్ అన్ అవర్ ఆలస్యమైంది, ప్రేమించలేదు. సిస్టర్ మేము హాఫ్ అన్ అవర్ ఆలస్యంగా వచ్చాము. ஓகே சிஸ்டர், நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. మనం వచ్చిన సమయాన్ని బట్టి ప్రభును మనం ఎంత ప్రేమిస్తున్నామో తెలుసుకోవచ్చు. చెప్పండి. మనము వచ్చిన సమయాన్ని బట్టి మనం ఎంతగా ప్రభువును ప్రేమిస్తున్నామో చెప్తూ ఉంది. நாம வர நேரத்தை வச்சு நாம ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதை நாம வெளிப்படுத்துறோம். చేతుకున్న గడియారం మన సమయాన్ని ఎలా తెలుపుతుందో వచ్చే సమయము ప్రభును ఎలా ప్రేమిస్తామో తెలుపుతుంది. வாட்ச் எப்படி நம்ம நேரத்தை காட்டுதோ
அது போல நம்ம நேரத்துக்கு சபைக்கு வரோம்ல, அது ஆண்டோட அன்பை வெளிப்படுத்துது. వారు ఆ నలుగురు వ్యక్తులు సమయానికి రాకపోతే అక్కడ పని ఆలస్యం అవుతుంది. அந்த 4 பேர் வரலன்னா அந்த சுகமாக்குற வேலை தாமதமாயிட்டு இருக்கும். அவனுக்கு சுகம் கிடைச்சிருக்காது. పని ముందుకు జరగదు. ஆமா, அந்த வேலை நடந்திருக்காது. ఎవరు సమయానికి వచ్చినా ఎవరు సమయానికి రాకపోయినా దేవుని సేవకులు ఖచ్చితంగా సమయానికి వస్తారు. யார் நேரத்துக்கு வராங்களோ நேரத்துக்கு வரலையோ தேவனுடைய ஊழியக்காரர் நேரத்துக்கு வரணும். వారు వస్తున్నారు కాబట్టే పరిచర్య జరుగుతూ ఉంది. அவங்க வரதுனால அங்க இயேசு கூடி வந்தார். వారు వచ్చే ఆ సమయంలో ప్రభును ప్రేమిస్తున్నారు. అలాగే మీకన్నా ముందు రావడం వల్ల సంఘాన్ని ప్రేమిస్తున్నారు, మిమ్మల్ని ప్రేమిస్తున్నారు, దేవుని ప్రేమిస్తున్నారు, సంఘాన్ని ప్రజలను ప్రేమిస్తున్నారు. தேவனை நேசிக்கிறாங்க, ஜனங்களையும் நேசிக்கிறாங்க. దేవుడు లోకమును ఎంతో ప్రేమించాడని ம். యోహాను రాసిన సువార్త 3:16. நான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு வாசிக்கிறோம். ప్రేమతో సమస్తాన్ని మనము జయించగలమని విన్నాం. அன்பினால எல்லாத்தையும் ஜெயிக்கலாம்னு நம்ம கேட்டிருக்கிறோம். వీరు ఎవరిని ప్రేమించారు ఆ నలుగురు వ్యక్తులంటే డబ్బున్న వ్యక్తిని కాదు, జ్ఞానమున్న వ్యక్తిని కాదు, పదవున్న వ్యక్తిని కాదు, ఇంకోటి కాదు, వ్యాధిగ్రస్తుని ప్రేమించాడు. அந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை நேசிக்கல, பதவி நேசிக்கல, அந்த திமிர்வாதக்காரன் நேசிச்சு அவனை கொண்டு வந்தாங்க. బేతనియలో లాజర్ అనే వ్యక్తి చనిపోయాడు. బేతనియా గ్రామంలో பெத்தானியால లాజర్ అనే వ్యక్తి லாசரஸ் இறந்துட்டாரு. చనిపోయినప్పుడు అతన్ని బ్రతికించుటకు యేసుక్రీస్తు వచ్చాడు. ஆனா உயிரோடு எழுப்பதுக்காக இயேசு வந்தாரு. లాజరు సహోదరి మార్తా అతడు స్మెల్ కొడతా ఉన్నాడు, వాసన వస్తూ ఉన్నాడు అని చెప్పింది. லாசரு சகோதரி சொன்னாங்க, அந்த இடத்துல இயேசு லாசரு மாதிரி 4 நாள் ஆச்சு, இப்போ திறந்த நாருமேன்னு சொன்னாங்க. గుడ్. 4 రోజులు ఉంది స్మెల్ వస్తున్నాడని అక్క చెప్పింది, సహోదరి చెప్పింది. 4 நாள் ஆச்சு, இப்போ திறந்தா கல்லறை நாருமேன்னு சொன்னாங்க మార్తాల్. బేతనియా గ్రామంలో ఉన్న ప్రజలు ఆ సమాధి దగ్గరికి పోలేదు. பெத்தானியா ஜனங்க அந்த கல்லறை கிட்ட போவே இல்லை. పాతి పెట్టారు, వచ్చేసారు. அடக்கம் பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. ఎవరు వెళ్ళలేరు. யாரும் போல. వెళ్ళినా ముక్కులు మూసుకుంటారు. போனாலும் நாரும் மூக்கை தான் மூடிப்பாங்க. మార్తా అనింది, மார்த்தா சொன்னாங்க, ప్రభువా ஆண்டவரே అతడు వాసన వస్తున్నాడు అని చెప్పింది. அது நாருமே ஆண்டவரே. యేసు అన్నాడు, ஏசு சொன்னாரு, వాసన కొట్టే వ్యక్తే నాకు కావాలి, அந்த நாருகிற நபர் தான் எனக்கு வேணும். వ్యాధిగ్రస్తుడే నాకు కావాలి. கை தட்டுங்களா, வியாதி இல்லவன் தான் எனக்கு வேணும்ன்றார் ஆண்டவர். ఎవరికి ఇష్టం లేని వాడే నాకు ఇష్టం కావాలి. யாரும் விரும்பாத நபர் தான் எனக்கு விருப்பமானவன் అని ఆండவர் சொல்றாரு. గ్రామస్తులు అన్నారు, గ్రామస్తులు అందరూ చెప్పిన మాట అన్నారు, கிராமத்து மக்கள்லாம் சொன்னாங்க, యేసు అతడిని ఎలాగో ప్రేమిస్తున్నాడో చూడండి. அந்த மக்கள் சொன்னாங்க, கிராம மக்கள், இயேசு எவ்வளவா நேசிக்கிறார் பாருங்க இந்த லாசருவை. ప్రేమ వాసనను పట్టించుకోదు, తాలుకుంటుంది. அன்பு நாத்தத்தை பார்க்காது. 38 సంవత్సరాల నుంచి బెతెస్దా కోనేటి దగ్గర ఇంకొక వ్యక్తి పడి ఉన్నాడు. మన 38 வருஷமா வியாதி உள்ளவன பெதஸ்தா அந்த குளத்தாண்ட ஒருத்தர் இருந்தான். ఎవరు పట్టించుకోలేదు, யாருமே அவனை ఎవరు கண்டுக்கவே పట్టించుకోలేదు. ஒருத்தரும் கண்டுக்கல. తల్లిదండ్రులు ఉన్నారు, పట్టించుకోలేదు. அப்பா அம்மாவும் அவனை கண்டுக்கல. అన్నదమ్ములు ఉన్నారు, పట్టించుకోలేదు. அண்ணன் தம்பியும் கண்டுக்கல. స్నేహితులు ఉన్నారు, పట్టించుకోలేదు. ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் கண்டுக்கல. కోనేటిలోకి దిగేకి ఎవ్వరూ లేరు, யாருமே இல்ல. அவனுக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இல்ல, தூக்குறதுக்கு யாரும் இல்ல. యేసుక్రీస్తు దగ్గరకు వచ్చాడు. இயேசு கிறிஸ்து அவனை கிட்ட வந்தாரு. கை నువ్వు தட்டுங்க. బాగుపడాలని కోరుకుంటున్నావా? நீ சுகமாக விரும்புறாயன்னு அவனை பார்த்து கேட்டாரு. అవును ప్రభువా, ஆமாண்டவரே. ఎవ్వరు నాకు సహాయం లేదు, யார் எனக்கு உதவி செய்யல, నేను చేస్తాను. நான் பண்றேன் உனக்கு. ప్రేయర్ చేయలేదు, ஆண்டவர் ஜெபம் பண்ணல, அந்த இடத்துல ప్రార్థన చేయలేదు. ஜெபம் பண்ணல ஆண்டவர். இயேசு ఎత్తుకున్నాడు, எழுந்துரு. తన పరుపు ఎత్తుకొని నడుస్తూ వెళ్ళిపోయాడు. அவன் படுக்கை எடுத்துக்கணும், அவனே நடந்து போனான். கை தட்டுங்களேன். அவன் படுக்கை దీనికి எடுத்துக்கலாம். కారణము
இது எல்லாத்துக்கும் காரணம், ఈ కార్యాలంతటికీ కారణము இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் காரணம் ప్రేమే. அன்புதான். దేవుడు మానవుణ్ణి ప్రేమించాడు, தேவன் மனிதனை நேசித்தார், మానవ రూపం ధరించాడు. மனித ரூபம் எடுத்து மனித அவதாரம் எடுத்தார். ఎవరి మధ్యలోకి జన్మించాడంటే யாரு யாரு மத்தியில வந்தாங்கன்னா, డ్రింకర్స్ మధ్యలో ఆయన జీవించాడు, குடிகார மத்தியில இயேசு வாழ்ந்தாரு, దొంగల మధ్యలో ఆయన జీవించాడు, திருடர்கள் மத்தியில கல்லர் மத்தியில வாழ்ந்தார், మోసగాళ్ళ మధ్యలో ఆయన జీవించాడు, ஏமாத்துறவங்க மத்தியில வாழ்ந்தார், భయంకరమైన రోగుల మధ్య ఆయన జీవించాడు. பெரிய வியாதி உள்ளவங்க மத்தியில இயேசு வாழ்ந்தார். ఆయన అందరినీ ప్రేమించాడు. அவர் எல்லாரையும் நேசித்தார். అందరిని ప్రేమించి తన్ను తాను మరణమునకు అప్పగించుకొని మనల్ని పరిమళ వాసనగా చేశాడు. ஆமென். எல்லாரையும் நேசித்து அவங்களுக்காக மறித்து தன்னே கொடுத்து மரத்தை சேர்த்தார். దుర్వాసనలో ఉన్న మనల్ని சேற்றில் இருந்த நம்மள పరిమళ వాసనగా చేశాడు. பரிமளமாய் மாற்றினார். அல்லேலூயா. ఈ నలుగురు వ్యక్తులు కూడా ఆ ప్రేమను చూసి அந்த 4 பேர் அந்த அன்பு வச்சு యేసు క్రీస్తు ప్రేమను ఆయన పైన చూపారు. இயேசுவோட அன்பை அந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்கார மேல காமிச்சாங்க. ఆయన చూడగానే அவர் பார்க்கும்போது వారి ముఖాలలో அவங்க முகத்துல మొట్టమొదటిగా విశ్వాస లక్షణము ప్రేమ కనపడతా ఉంది. முதலாவது விசுவாசத்தையும் அவங்க பேசிட்டு அந்த திமிர்வாதக்கார மேல அன்பையும் பார்த்தாங்க அவங்க முகத்துல. ரெண்டாவது ఆ వ్యక్తిని அந்த நபரை మోసుకొని వస్తున్నప్పుడు சுமந்து கொண்டு வராங்க. ఎవ్వరు కూడా బరువు భారము అది ఇబ్బంది అనుకోకుండా మోసుకుంటూ వచ్చారు. அந்த 4 பேர் தூக்கின்னு வராங்கல்ல, அந்த 4 பேர் ஒருத்தங்க கூட ஐயோ வெயிட்டா இருக்கு, ரொம்ப சுமையா இருக்கு, அங்க அது அலட்சியப்படுத்தல. வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சுகம் கிடைக்கணும் சுமந்துட்டு போனாங்க. సనుగలేదు, దాన్ని ఏమంటారు, సనగలేదు అంటే గొనుగలేదు, முறுமுறுக்கல, ముడుపుడుకలు, நாட் மர்மரிங், సనుగలేదు, గొనగలేదు, ఎక్కడ ఆయన గురించి వారు ఇబ్బంది పడలేదు. వారిని మోసుకుంటూ వచ్చారు. మంచము 4 కోళ్ళు ఉంటాయి కదా, ஆமா, మంచంలో మోసుకుంటూ వచ్చారు. அவங்க எந்த இடத்துல முறுமுறுக்கல, பின்னாடி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று முனங்கல, சந்தோஷமா கொண்டு போனாங்க. సంతోషంగా அந்த கட்டில இப்ப 4 காலம் இருக்கு, 4 காலம் ஒரு ஒருத்தர் நின்று சுமந்து கொண்டு போறாங்க. 9 months మదరు బిడ్డలను మోస్తుంది, మనం ఎరుగుదు. ஒரு అమ్మ 9 மாசம் குழந்தைய சுமக்குறாங்க. ఎప్పుడూ కూడా సనుక్కోదు. எப்பவுமே அந்த அம்மா அத சுமை பத்தி 9 మాసాలు తల్లి తన కడుపులో పుట్టింది మరి బయటకు వచ్చేంత వరకు సంతోషంగానే జన్మనిస్తారు. அந்த 9 மாசமா அந்த தாய் சந்தோஷமா சுமக்குறாங்க. வெளியில வர வரைக்கும் నీళ్లు పోసేటప్పుడు సంతోషిస్తారు, தண்ணி ஊத்தும் போது சந்தோஷப்படுறாங்க, సంతోషిస్తుంది, சந்தோஷப்படுறாங்க, సంతోషిస్తుంది, சந்தோஷப்படுறாங்க, సంతోషిస్తుంది, சந்தோஷப்படுறாங்க. భోంచేసేటప్పుడు సంతోషిస్తుంది, அவங்க குழந்தை சாப்பிடும்போது சந்தோஷப்படுறாங்க, ఎదుగుతుంటే సంతోషిస్తారు, அவன் வளரும் போது சந்தோஷப்படுறாங்க, చదువుతుంటే సంతోషిస్తారు, படிக்கும் போது சந்தோஷப்படுறாங்க, వివాహంలో సంతోషిస్తారు, கல்யாணத்துல சந்தோஷப்படுறாங்க, కోడలి కొడుకు బాగా ఉంటే సంతోషిస్తారు, மருமகளும் மகனும் சந்தோஷமா இருந்தா இவங்களும் சந்தோஷப்படுறாங்க, మనవలు పుట్టినప్పుడు సంతోషిస్తారు, பேரம் பேத்தி பிறந்தாங்கன்னா அப்பயும் சந்தோஷப்படுறாங்க. కొడుకులు తల్లి విషయంలో సంతోషిస్తున్నారా? பிள்ளைங்க பசங்க அம்மா விஷயத்துல சந்தோஷப்படுறீங்களா? బిడ్డలు తల్లిదండ్రుల విషయంలో అలాంటి సంతోషం కలిగి ఉన్నారా? பிள்ளைங்க பேரண்ட்ஸ் விஷயத்துல சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷப்படுறீங்களா? ఏజ్డ్ అయిపోయిన తర్వాత వృద్ధాపం అంటారు. ఏజ్ అయిపోయిన తర్వాత వారికి ఎప్పుడైనా నీ జీవితంలో ఒక్కసారైనా స్నానం చేయించగలవా? அம்மா அப்பா வயசான பிறகு ஒரு வாட்டியாச்சும் அவங்க குளிப்பாட்டி இருக்கீங்களா? ప్రేమ లేదు, அன்பு இல்லை. భోజనం తినిపించారా ముసలి వారకు, ఓల్డ్ ఏజ్ వాళ్ళకు? வயசான காலத்துல அம்மா அப்பாவுக்கு ஒரு வாய் சாப்பாடு ஊட்டி இருக்கீங்களா? కోడలు కొడుకులు వస్తేనే భార్య పిల్లలు పుట్టిన తర్వాత ఓల్డ్ ఏజ్ హోమ్లో చేరుస్తున్నారు కదా, బాధాకరమే కదా. பாரி மனைவி பிள்ளைங்க வந்தாங்கன்னா பேரண்ட்ஸு ஹாஸ்டலில் சேர்த்துடுறாங்க, முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுறாங்க. ఇప్పటికైనా
இப்பவாவது తల్లిదండ్రులు మిమ్మల్ని ఇంతగా ప్రేమిస్తే పిల్లలు తల్లిదండ్రులను మీరెంతగా ప్రేమించాలండి. వాళ్ళకు ఒక గ్లాసు వాటర్, నీళ్ళు, కొంచెం అన్నం, వారికి ఏదైనా జబ్బు చేస్తే వారు ఏదైనా కొంత అలర్జీగా ఉండొచ్చు, కానీ మనం ఫీల్ కాకూడదు. அம்மா அப்பா அவங்க சந்தோஷமா நாங்க பண்றாங்க, திரும்ப நாம அவங்கள பார்த்துக்கணும் போது சந்தோஷமா அதை செய்யணும். ఈ నలుగురు వ్యక్తులు அந்த 4 பேரு అతన్ని అలాగూ ప్రేమించారు, அந்த மாதிரி அவங்கள அந்த திமிர்வாதக்காரன் நேசிச்சாங்க, తీసుకొని వచ్చారు. சுமந்து கொண்டு வந்தாங்க. మొదటిగా మనం గమనించిన విషయం, முதலாவது நமக்கு பார்க்க வேண்டிய விஷயம், విశ్వాస లక్షణాల్లో ఒకటి ప్రేమ. விசுவாசத்தின் அடையாளம் ஒன்று அன்பு. అది మనలో ఉందో లేదో తెలుసుకుందాం. ఒకటి அது நம்மளுக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று అదే మనము 2 కొరింథీయులకు రాసిన పత్రిక 13:5లో అదే చూసాం. ஆமா. ఇప్పుడు పరీక్షించుకుందాం, இப்போ நம்ம నాలో ఆ ప్రేమ ఉందా. எனக்குள்ள அன்பு இருக்கா. నెంబర్ 2, ரெண்டாவது எனக்குள்ள அன்பு இருக்கா. ఆయన ఉన్న స్థలానికి వారు వెళ్ళారు. அவர் இருக்கிற இடத்துல அவங்க போனாங்க. వెళ్ళిన తర్వాత போன ఆ వ్యక్తి బాగుపడాలని వారు కోరుకున్నారు. போன பிறகு அந்த நபர் சரியாகணுன்ட்டு அவங்க விரும்பினாங்க, ஜெபம் பண்ணாங்க. ఆ ఆత్మ పట్ల వారు కలిగి ఉన్నటువంటి ఆకలి, దాన్ని ఏమంటారు, ఆకలి, ஆவிக்குரிய ஒரு தாகத்தோடு இருந்தாங்க அந்த 4 பேர். ఆ వ్యక్తి బాగుపడాలని ఆత్మల పట్ల వారు కలిగి ఉన్న ఆకలి, அவங்க இந்த திமிர்வாத குணமாகன்ட்டு உள்ளுக்கு ஒரு ஆசையோடு பசியோடு அவங்க எதிர்பார்த்தாங்க. విశ్వాసి లక్షణాల్లో రెండవది, విశ్వాసికి ఆకలి అంటూ ఉండాలి. விசுவாசத்துக்கு அடையாளம் இரண்டாவது ஒரு ஒரு தாகம் இருக்கணும். தாகம், ஒரு தாகம், ஒரு ஆர்வம், வாஞ்சை இருக்கணும். 1 డే 24 అవర్స్లో 3 టైం టిఫిన్, మధ్యాహ్నం లంచ్, ஒரு நாள் dinner. 24 மணி நேரம் 3 வேளை சாப்பிடுறோம். நம்ம 10 నిమిషాల కోసి వాటర్ తాగుతాం. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிச்சுட்டே இருக்கோம். ఇది శరీర సంబంధమైన ఆకలి. இது உடம்பு ரீதியான ஒரு பசி. ఆత్మ సంబంధమైన ఆకలి ఉందా? ஆவிக்குரிய பசி இருக்கா உங்களுக்கு? మనం ఒక్కరమే కాకుండా ఇంకొకరిని దేవుని సన్నిధి తీసుకురావాలని ఆకలి ఉందా? நாம மட்டுமே போறோமா, மற்றவங்களையும் அந்த தேவ சமூகத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு வருமா? వీళ్ళను కొంచెం రిక్వెస్ట్ ఏమనుకోవద్దని చెప్పండి. ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க, கேள்வியா கேட்குறாருன்னு. அவர் உங்க கேட்குறாருன்னா அவர் எதிர்பார்க்கிறாமா, அந்த அளவுக்கு வரணும்னு விரும்புறாரு. సండే టు సండే మాత్రమే బైబిల్ జ్ఞాపకం వస్తుంది. நமக்கு சண்டே டு சண்டே தான் பைபிளே ஞாபகம் வருது. కొన్ని స్థలాలలో సండే రోజే బైబిల్ చర్చిలో మర్చిపోయి మధ్యలో వెళ్ళిపోతా ఉంటారు. சில இடங்களில் பார்த்தா சண்டே ஆனால் சர்ச்சில் பைபிள் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. బయటికి వెళ్ళిన తర్వాత వారి మరి బ్రదర్స్ కానీ సిస్టర్ కానీ భార్యకి కానీ కాల్ చేసి బైబిల్ తీసుకొని రా అంటారు. சில வெளியே போன பிறகு தான் என் பைபிள் அங்கே இருக்கு, ஒய்ஃபுக்கு கால் பண்ணி அந்த பைபிள் கொண்டு வா, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பைபிள் கொண்டு வான்னு சொல்கிறாங்க, மறந்துட்டு போயிட்டு. కొన్నిసార్లు சில வாட்டி దేవుని సేవకులు బోధిస్తుంటే ஆண்டு ஊழியக்காரன் பிரசங்கிக்கும் போது బైబిల్లోనే సెల్లు చూస్తూ ఉంటారు. பைபிள் செல்லிலேயே பைபிள் பார்த்துட்டு இருப்பாங்க. ఆత్మ సంబంధమైన ఆకలి ఉందా? ஆவிக்குரிய பசி இருக்கா? 3 రోజులు యేసుక్రీస్తు బోధన విన్నారు, తిండి లేకుండా, శరీర తిండి లేకుండా 3 రోజులు ఆత్మీయ తిండి తిన్నారు. மலை பிரசங்கத்தில் 3 நாள் உணவு இல்லாமல் பிரசங்கம் கேட்டுட்டே இருந்தாங்க. వారి శరీర సంబంధమైన ఆకలినే మరిపించిన బోధ యేసుక్రీస్తు బోధించాడు. அவங்க மாம்ச பசி மறக்கிற அளவுக்கு இயேசுவின் பிரசங்கம் இருந்தது, அவருடைய போதகம் இருந்தது. వారికి టీ టిఫిన్లు మతికి రాలేదు. அவர் டீக்கு ஸ்நாக்ஸ் நடுவில் எதுவும் வரல. ఆయన బోధించినవన్నీ 3 రోజులు విన్నారు. அவங்க 3 நாள் பிரசங்கம் பண்ண 3 நாள் ஜனங்க நகராம கேட்டுனே இருந்தாங்க. నీ వాక్యము నన్ను బ్రతికించున్నది, బాధలలో నాకు నెమ్మది కలిగించుతున్నది. இந்த வார்த்தையை நம்ம பிழைக்க பண்ணோம், அது போஷிக்க கூடியதா இருக்கு. వాక్యం, నీ వాక్యము నన్ను బ్రతికించి ఉన్నది, బాధలో నాకు అది నెమ్మది కలిగించుతున్నది. இந்த வார்த்தை என்னை பிழைக்க செய்து எனக்கு நிம்மதி தருது. 119 50 కీర్తనలు మనకు ఎరుగుదు. 119 50 119వ కీర్తన 50 చరణం. తీయద్దండి. ఓకే. యేసుక్రీస్తే వారి గురించి ఆలోచన చేశాడు, వారి ఆకలి గురించి యేసుక్రీస్తు చేశాడు.
యేసుక్రీస్తు వారి ఆకలి గురించి ఆలోచన చేశారు. இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள் குறித்து ஆலோசனை பண்ணோம். వారు మాత్రం మర్చిపోయారు. அவங்க மாத்திரம் மறந்துட்டாங்க. మన అక్కరలు, మన మన సమస్యలు, நம்ம தேவைகள், ஓகே, சூழ்நிலைகள் మన అన్ని కూడా எல்லாவற்றையும் ఆయన ఎరుగుదు, ఆయనకు తెలుసు. எல்லாவற்றையும் இயேசு அறிவார். నువ్వు అడగక మునిపే అక్కర ఎరిగిన దేవుడు. வேண்டிக் கொள்ள முன்னதுக்கு இன்னும் உனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறாரா? మొదట முதலாவது ఆయన నీతిని రాజ్యమును వెతుకుడి, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், ఇవన్నీ నీకు అనుగ్రహిస్తాడు. இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். కాబట్టి அதனால మన దిన డైరీలో వాక్యము ప్రాధాన్యతగా ఉండాలి. நாம் தினந்தோறும் வேதமும் ஜபமுமா இருக்கணும். మేము హైదరాబాద్కు లాస్ట్ ఇయర్ 3 days మీటింగ్స్కి వెళ్ళాం. நான் ஹைதராபாத்ல போன வருஷத்துல 3 நாள் ப்ரேயருக்கு போயிருந்தேன். ஹைதராபாத்ல ఉదయం 9 నుంచి காலையில் 9 மணில இருந்து రాత్రి 9:30 వరకు நைட்டு 9:30 வரைக்கும் రెస్టే లేదు. ஒரு ரெஸ்டே இருக்காது. వాక్యం 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 వాక్యం, வசனம் 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 தான். ஃபுல்லா ப்ரேயர் தான். డైలీ டெய்லியுமே 10 మెసేజ్ 10 10 మెసేజ్ 10 వాక్యం, டெய்லியும் 10 பிரசங்கம், ప్రతి ప్రసంగం. 10 பிரசங்கம் டெய்லியும். ఓన్లీ వాటరు, టీ, మధ్యాహ్నం లంచ్. அது வெறும் டீ, தண்ணி, மதியம் லஞ்ச் மட்டும்தான். మేము చాలా నేర్చుకున్నాం. அந்த நிறைய நாங்கள் கற்றுக்கணும் அந்த இடத்துல. నేను ఇప్పుడు కూడా చెప్తున్నాను, நான் இப்பவும் சொல்கிறேன், మీరు ఇక్కడే మాకు భోజనాలు పెట్టి చెప్తామంటే మేము వింటాం. இங்கே எல்லாம் ரெடி ஆயத்தத்தோடு வந்தால் நான் உங்களுக்கும் சொல்ல ஆயத்தமாக இருக்கும். వాక్యం పట్ల మనకు ఆసక్తి ఉండాలి. வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை வேணும். వాక్యమును మనము తినడం కాదు, భక్షించాలి. வார்த்தையை சாப்பிடுறதில்ல, நமக்குள்ள கலந்துடணும். அது భక్షించాలి, நமக்குள்ள அது கலந்துடணும். அது తీవ్రమైన ఆకలి ఉండాలి. ரொம்ப தீவிரமான ஒரு பசியோடு இருக்கணும். அது மேல வார்த்தை 3-4 days ఫుడ్ లేకుంటే ఎలాగ ఆకలి ఉంటుందో వాక్యాన్ని దినదినము అలాగున మనము వినాలి, చదవాలి. 3 நாள் சாப்பிடலன்னா எவ்வளோ பசியோடு இருப்பீங்களோ அந்த பசி பைபிள் மேல வசனத்தின் மேல இருக்கட்டும். మనకు ఆకలి ఉందా లేదా అనేది ఎలా తెలుస్తుంది? நமக்கு பசி இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? జ్వరం వచ్చిందా లేదా అనేది థర్మామీటర్ పెట్టి తెలుస్తుంది. అదే ஜாரம் ஃபீவர் வந்துச்சா இல்லையான்னா தெர்மோமீட்டர் வச்சா நமக்கு தெரிஞ்சிடும். அது మన కళ్ళలో జబ్బు తెలుస్తుంది, நம்ம கண்களை பார்த்தா தெரிஞ்சிடும். నాలుగు చూస్తే జబ్బు நம்ம తెలుస్తుంది. நாக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். அது నాడి పట్టుకుంటే మన వ్యాధి நாடி తెలుస్తుంది. பிடிச்சானா நம்ம வியாதி நமக்கு தெரியும். ఆకలి ఉందా లేదా అని ఎలా తెలుస్తుంది? ஆவிக்கிற பசி இருக்கா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ఆకలి లేదంటే பசி ஆவிக்கிற பசி இல்லைன்னா రోగం ఉన్నట్టే లెక్క. జబ్బు ఉంటేనే ఆకలి కాదు. ஜப்பு வியாதி இருந்தால் தான் பசி இருக்காது. కడుపు మందంగా అంటారు, దాన్ని ఏమంటారు? కడుపు మందం. మందం. కడుపు గ్యాస్ ట్రబుల్ கேஸ்ட்ரிக் మందం, దాన్ని ఏమంటారు? அப்செட், ஸ்டமக் அப்செட், వినోదు மந்தமா, మందమా ఇరుక. మందం வயிறு ఉంటే வயிறு மந்தமா இருந்தால் நம்மளால சாப்பிட முடியாது, பசி எடுக்காது. ఏమ్మా భోంచేశారా సాப்பிட்டீங்களா అంటే మందం ఇరుక. என்னம்மா சாப்பிட்டீங்களா கேட்டா ஒரே மந்தமா இருக்கு பிரதர். ఉదయము మందం ఇరుక, మధ్యాహ్నము మందం ఇరుక, రాత్రి మందం ఇరుక. காலையிலயும் மந்தம், மதியம் மந்தம், நைட்டும் மந்தமா இருக்கு பிரதர். ఆత్మ సంబంధమైన వాక్యం ఆకలి లేకపోతే హృదయములో வசனத்தின் மேல ஒரு ஆவிக்கிற பசி இல்லைன்னா జబ్బు ఉన్నట్టు. அவர் ஆவிக்குரிய வியாதி இருக்குன்னு அர்த்தம். ఏంటా జబ్బు? என்ன அந்த வியாதி? చెప్పలేం, சொல்ல முடியாது. ఏ జబ్బు ఉందో మనం చెప్పలేం. என்ன வியாதியோ தெரியல, అది ఏ విధంగా ఉందో మనం చెప్పలేం. அது எப்படி இருக்குன்னு தெரியல அந்த வியாதி. ఇప్పుడు మన హృదయములో ఆత్మ సంబంధమైన ఆకలి లేకపోతే మనము పాపమనే జబ్బుతో నింపబడి ఉన్నాం. இப்போ நம்ம ஆவிக்கிற பசி இல்லைன்னா பாவம் என்ற இருள் நம்மளை மூழ்கி நிரப்பியிருக்கு. హృదయములో అనేకమైన రోగాలుంటే ఆకలి పుట్టదు. இதயத்து உள்ளத்துல வியாதி இருந்தால் அந்த பசி இருக்காது. ఎప్పుడూ బయట తిరుగుతూ ఉంటాం. எப்பவுமே வெளியே சுத்தினே இருப்போம். కాబట్టి విశ్వాసి లక్షణాలలో రెండవది
ఆకలి ఉండాలి. விசுவாசத்தின் அடையாளம் ஒரு ஆவிக்குரிய பசி இருக்கணும். వాక్యం వినాలి వినాలి. வசனத்தை கேட்கணும் கேட்கணும் கேட்டுட்டே இருக்கணும். అన్నము తినాలి తినాలి అన్నట్టుగా వాక్యం వినాలి వినాలి. சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்றீங்களே, வார்த்தை கேட்டுனே இருக்கணும். బైబిల్ చదవాలి చదవాలి చదవాలి. பைபிள் படிச்சுட்டே இருக்கணும். మన ఇంట్లో చుట్టూ దేవుని వాక్యమే మన కంటికి కనపడేటట్లు పెట్టుకోవాలి. நம்ம வீட்டில் ஃபுல்லாக வசனமே இருக்க மாதிரி வச்சுக்கணும். 1000 రూపాయలు వస్తువు ఇంట్లో ఉండుట కంటే 100 రూపాయలు దేవుని వాక్యం ఉండటం మేలు. 1000 ரூபாய் பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறத விட ஒரு 100 ரூபாய் வசனம் போட்டு இருந்தா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ద్వితీయోపదేశ కాండం మనం ఎరుగుదాం. ద్వితీయోపదేశ కాండంలో ఆ విషయాలన్నీ మనకు తెలుసు. బాలుడుగా ఉన్నప్పుడు కూర్చున్నప్పుడు మాట్లాడు, తిన్నప్పుడు మాట్లాడు, నడుస్తూ మాట్లాడు, పండుకున్నప్పుడు మాట్లాడు, లేచినా మాట్లాడు, మాట్లాడు మాట్లాడు దేవుని వాక్యమే మాట్లాడని உபாகமத்தில் வாசிக்கிறோம். உட்காரும் போது நம்ம பேசுறோம், நடக்கும் போது பேசுறோம், ஏஞ்சிக்கும் போது அது பேசணும்னு போட்டிருக்கு. వాడు బాలుడుగా ఉన్నప్పుడు మనం మాట్లాడితే యవనుడుగా వృద్ధుడుగా జీవితాంతం వాడు దానికి జ్ఞాపకం పెట్టుకుంటాం. அவன் குழந்தையா இருக்கும்போது வசனத்தை அவனோட பேசி நம்ம பழகணும்னா அவன் பெரியவனாகும் போது அது அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 119:9 119:9 போட்டிருக்கு. తమిళ్లో வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறாள் தானே. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறாள் தானே. ఓకే, అర్థమైంది కదండి. 119:9 యవ్వనులు యంగర్స్ దేని ద్వారా వారి యొక్క లైఫ్ స్టైల్ మార్చుకోగలరు అంటే నీ వాక్యమును ఇంటి ద్వారానే కదా వారు శుద్ధి చేయబడతారు. నడత వారి యొక్క లైఫ్లో శుద్ధి చేయబడతారు. இந்த வார்த்தையின் வசனம் வாழ்க்கையை சுத்திகரிக்கும், அவங்க சுத்தமாக பார்த்துக்கொள்ள உதவி செய்யும். దయచేసి వాక్యానికి ఎక్కువ టైం ఇద్దాం. வசனத்துக்கு அதிகமாக நேரத்தை நாம கொடுப்போம். మన పనులు ఉన్నాయి, మన పనులకు ఇద్దాము, అంతకన్నా ఎక్కువగా వాక్యానికి ఇద్దాం. நமக்கு வேலை இருக்குதான், அதிகமாக அதை விட வசனத்துக்கு நேரத்தை கொடுங்க. రెండవది మనం గమనించినప్పుడు విశ్వాసికి లక్షణాలలో ఆకలి ఉండాలి. ரெண்டாவது இருக்க வேண்டிய விசுவாசத்தின் அடையாளம் ஒரு ஆவிக்குரிய பசி காணப்படணும். మొదటిది ప్రేమ కలిగి ఉండాలి. முதலாவது விசுவாசத்தின் அடையாளம் அன்பு இருக்கணும். రెండవది ఆకలి కలిగి ఉండాలి, ఆత్మ సంబంధమైన ఆకలి ரெண்டாவது కలిగి ఉండాలి. ஆவிக்குரிய பசி இருக்கணும். వాక్యం పట్ల ఆత్మల పట్ల దేవుని దగ్గర வசனத்தின் மேல ஒரு பசி இருக்கணும், தேவனுடைய ஆவியின் மேல ஒரு பசி இருக்கணும். నెంబర్ 3 மூன்றாவது விஷயம், ఆ నలుగురు ఆ వ్యక్తిని తీసుకొచ్చినప్పుడు దారి లేదు. அவங்க 4 பேர் சுமந்து வந்தாங்க, போறப்போ வழி இல்லை, அவங்களுக்கு దారి లేదు, வழி இல்லை, దారి లేదు. வழி இல்லை. వారు அவங்க వెనక్కి తిరిగి పోలేదు. அதனால வழி இல்லாதனால திரும்பி போல. చాలా సార్లు நிறைய முறை స్థలం లేదని ఇంటికి వెళ్తారు మందిరానికి వచ్చి, బాధకరం. சில இடத்துல பார்த்து இடம் இல்லைன்னு திரும்பி போயிடுவாங்க ஜனங்க. లేట్గా వస్తాము, చైర్ లేదని ఇంటికి వెళ్ళిపోతాం. லேட்டா வரும், நம்ம உட்கார்ந்து சேர் இல்லைன்னா திரும்பி போயிடுவோம். நம்ம ఆంధ్రప్రదేశ్ అనంతపురం జిల్లా మాది. ஆந்திரப்பிரதேசத்தில் அனந்தபுரம் ஜில்லா எங்கள் ஊர். మా అనంతపురం జిల్లా కలెక్టర్, మా అనంతపురం జిల్లా కలెక్టర్ ఐఏఎస్ క్రిస్టియన్. அவர் ஒரு கிறிஸ்டியன். చెప్పులు విడిచే చాట కూర్చొని వాక్యం విని వెళ్ళిపోతాడు. జిల్లా కలెక్టర్ செருப்பை கைட்டு வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்டு போவார். చెప్పులను అలా అనుకొని కూర్చొని వెళ్ళిపోతాడు. செருப்பு அப்படி ஓரமா தள்ளி விட்டு உட்கார்ந்து வசனத்தை கேட்டு அவர் போவார். அவர் మనం ఏ ఐఏఎస్ కాదు, ఏ కలెక్టర్ కాదు, நம்ம எந்த ஐஏஎஸும் இல்லை, எந்த கலெக்டரும் இல்லை. ఇంటికాడ వేస్ట్ టైం చేసి లేట్గా వచ్చి సీట్ లేదని వెళ్ళి வீட்டாண்ட வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணி லேட்டாக வந்து போயிடுறோம். நம்ம మ్యారేజ్కి వెళ్ళు, கல்யாணத்துக்கு போங்க, సీట్ లేకపోతే వెళ్ళిపో. கல்யாணத்துக்கு சீட்ல எல்லாம் போயிடுங்க. வீட்டுக்கு బర్త్డేకి వెళ్ళు, பர்த்டேக்கு போங்க, సీట్ లేకపోతే వెళ్ళిపో. சீட்ல வீட்டுக்கு போயிடுங்க. ఇంకా సినిమాకు వెళ్ళలేరులేండి, சினிமாக்கு போக மாட்டீங்க. దేవుని మందిరములో సీటు ఉన్నా లేకపోయినా, சர்ச்சில் வந்தீங்கன்னா சீட் இருக்கோ இல்லையோ, నిలిచైనా ఇది దేవుని వాక్యాన్ని సమృద్ధి తెలుసుకొని ஒரு ஓரமா நின்றுட்டு வார்த்தை கேட்டு போங்க. ఈ నలుగురు వచ్చారు, స్థలం లేదు.
4 பேர் வந்தாங்க. அந்த இடத்துல கூட்டமா இருந்தது, இடம் இல்லை. చుట్టూ జనాలు ఉన్నారు. சுத்தி ஜனங்க தான். విశ్వాసి మూడో లక్షణము, விசுவாசமும் దారులన్నీ మూసుకుపోయినా, ద్వారాలన్నీ మూసుకుపోయినా ద్వారి ఖచ్చితంగా ఉండి తీరుతుందన్నది విశ్వాస లక్షణం. దీనినే విశ్వాసి నిరీక్షణ. ஆமென். எல்லாம் அடைக்கப்பட்டாலும் விசுவாசிக்கு இருக்க வேண்டிய 3வது காரியம் ஒரு வழி உண்டாக்குவான். వారు దేవుని యందు విశ్వాసం ఉంచి నిరీక్షించారు. వారికి ఎక్కడ కనపడిందండి? తూర్పు, ఉత్తర, கிழக்கு, மேற்கு, పడమర, வடக்கு, தெற்கு. తూర్పు, పడమర, ఉత్తర, దక్షిణ ఈ చుట్టూ కనపడలేదు. దారులన్నీ మూసుకుపోయినాయి. சுற்றி வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு வழியே இல்லை. ఆకాశం పైన ஆனா வானத்துல ஒரு வழி இருக்கு. கைத்தட்ட, దేవుడు வானத்துல ஒரு మార్గం வழி అక్కడ இருக்கு. తెరిచాడు. அந்த வானத்துல வழி உண்டாக்கி ఇశ్రాయేల్ ప్రజలు இஸ்ரேல் ஜனங்க ఎర్ర సముద్రం దగ్గరికి వచ్చారు. கடற்கரை சமுத்திரம் கிட்ட வந்தாங்க. అక్కడి నుంచి వారు పోవడానికి వారు ఏం చేశారు? அங்கிருந்து போறதுக்கு என்ன பண்ணாங்க? పడవలు లేవు, வழியே இல்லை, ఫ్లైట్లు లేవు, ஃப்ளைட்டும் இல்லை. அந்த இடத்துல రెక్కలు కట్టుకొని వెళ్ళడానికి, ఆకాశంలో విహరించడానికి ரெக்க கட்டியும் వసతులు பறக்க లేవు. முடியாது. విశ్వాసం ద్వారా వారు పొడినెలు నడిచినట్టుగా నడిచిపోయారు. விசுவாசத்தினால உலர்ந்த தரைவழியை போனாங்க. నీకు అన్ని ద్వారాలు మూసిన దేవుడు ఒక ద్వారం తెరుస్తాడు. எல்லா வழி அடைக்கப்பட்டாலும் உங்களுக்காக கர்த்தர் ஒரு வழி திறப்பார். ఎస్తేరు గ్రంథం మనం ఎరుగుదాం. எஸ்தேர் நம்ம வாசிச்சிருக்கிறோம். ఎస్తేరు గ్రంథంలో మొర్దెకై విశ్వాసి, மொர்தெகாயோட விசுவாசத்தை நாம அறிந்திருக்கிறோம். ఎస్తేరు గ్రంథం అంతటిలో కూడా எஸ்தர் அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா యేసు అని పేరు లేదు, இயேசு என்ற பேர் இல்லை, దేవుడు అనే పేరు కనపడదు, தேவன்ற பேர் அங்க இல்ல, యెహోవా అనే పేరు కనపడదు. யெகோவான்ற பேர் அந்த இடத்துல இல்ல. ఏం పేరు కనపడుతుందంటే என்ன பேர் இருக்கும்னா మొర్దెకై అంటాడు. மொர்தெகாய்ன்ற பேர் காணப்படும். ఎస్తేరు எஸ்தர் ఈ సమయంలో இந்த நேரத்துல నీవు రాణివైనందుకు நீ ராணி ஆவதற்கு గర్విస్తున్నావేమో. பெருமைப்படுறேனோ எஸ்தர்? రాణి అయిన నీ నుంచి సహాయం రాకపోయినా, ராணியா இருந்து உங்ககிட்ட எங்களுக்கு உதவி வராம போனாலும், ఏ దిక్కు లేకపోయినా మాకు ఒక దిక్కు ఉంది. దిక్కు అదే దేవుడే దిక్కు. எந்த வழியில கர்த்தர்கிட்ட ஒரு வழி இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. మాకు ఒక దిక్కు ఉంది. எங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு. ఆ యేసుక్రీస్తు అనే దిక్కు వైపు మేము విశ్వాసం ఉంచుతామన్నప్పుడు వారి కార్యం జరిగింది. இயேசு கிறிஸ்து, యేసుక్రీస్తే మా దిక్కు. இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு ஆதரவு தஞ்சம். చరిత్రలో, வரலாற்றுல, ప్రపంచంలో உலகத்துல గొప్ప గొప్ప దైవ సేవకులు, పాస్టర్స్, பெரிய பெரிய ஊழியக்காரங்க வரலாற்றுல ఆ దిక్కైన యేసుక్రీస్తుని విశ్వాసం ఉంచి அவர் அண்டி கொண்ட ஜனங்க ఎన్నో కష్టాలు పడ్డారు, எத்தனையோ வேதனைப்பட்டாங்க, ఎన్నో వ్యాధులకు గురయ్యారు. எத்தனை வியாதிக்கு உட்பட்டாங்க. అయితే అన్నిట్లోనూ తప్పించే మార్గం ఆయన చూపుతూనే వచ్చారు. ஆனா எல்லாத்தையும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழியை தேவன் காட்டினார். తాడిపత్రి, అనంతపురం జిల్లా తాడిపత్రి, தாட்டிப்பத்திரின்ற ஊர்ல, ஆனந்தபுரத்துல మా మధ్యలో எங்க மத்தியில ఒక వ్యాధిగ్రస్తురాలైనటువంటి ఒక సహోదరు ఉంది. வியாதிப்பட்டிருந்த ஒரு சகோதரன் ஒருத்தர், వ్యాధిగ్రస్తురాలు, வியாதிப்பட்டிருந்த சகோதரன், క్యాన్సర్ சகோதரி సిస్టర్, ஓகே, வியாதிப்பட்டிருந்த ஒரு சகோதரி, క్యాన్సర్. அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்தது, புற்றுநோய். ఆమెకు அவங்களுக்கு హాస్పిటల్లో 10 లక్షల వరకు గవర్నమెంట్ ఇస్తుందని చెప్పింది. ஹாஸ்பிட்டல் 10 லட்சம் தரணும் கவர்மெண்ட் சொன்னாங்க. ఒక కిడ్నీ పేషెంట్ ఉన్నాడు, ஒரு கிட்னி பேஷண்ட் இருக்காரு. ఉచితమైన ఆరోగ్యశ్రీ అంటారు. మా ఆంధ్రప్రదేశ్లో ఆరోగ్యశ్రీ పథకం, ஆரோக்கிய ஸ்திரீ, ఆరోగ్యశ్రీ వైఎస్ రాజశేఖర్ రెడ్డి ప్రవేశపెట్టాడు. ம், మార్గం ఓకే. ఆ ఒక్కటే కాదు, నీకొచ్చిన ప్రతి సమస్యకు ఒక మార్గం అనేది దేవుడు ఖచ్చితంగా నిర్దేశించి ఉంచాడు అనేది వాస్తవం. కాబట్టి భయపడకూడదు. அதனால பயப்படாதீங்க. ప్రాణము పోయేంత కూడా ఆ పరిస్థితి ఉన్నా కూడా మనం భయపడకూడదు. ஜீவனே போனா, செத்தே போனாலும் பயப்படாதீங்க. ఏ విషయంలో మనం భయపడకూడదు. எந்த விஷயமானாலும் பயப்படாதீங்க. వెనక్కి తిరిగి వెళ్ళిపోకూడదు. విశ్వాసం నుంచి వెనక్కి తిరిగి వెళ్ళిపోకూడదు. பின்வாங்கி போவாதீங்க. ఇశ్రాయేల్ ప్రజలు వెనక్కి ఐగుప్తుకి వెళ్ళిపోలేదు.
இஸ்ரேல் ஜனங்க திரும்பி எகிப்துக்கு திரும்பி போல, ముందుకే సాగిపోయారు. முன்னாடி தான் முன்னேறி போனாங்க. ఎన్ని సమస్యలు వచ్చినా మనకు ఒక మార్గం అంటూ దేవుడు ఉంచాడు. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நமக்குன்னு ஒரு வழி இருக்கு. ఇప్పుడు చాలా మంది సిస్టర్స్ బ్రదర్స్ సాక్ష్యం ఇచ్చారు ఇక్కడ. இப்போ சொன்னாங்க, நிறைய பேர் சாட்சி வந்து சொன்னாங்க. నాకు కొన్ని అర్థమయ్యాయి, కొన్ని అర్థం కాలేదు. எனக்கு சில விஷயம் புரிஞ்சது, சில விஷயம் ఒకటి புரியல. మాత్రం అర్థమైంది. ஒன்று மாத்திரம் புரிஞ்சது. వారందరూ యేసుక్రీస్తు ధైర్యంతో వారు ముందుకు సాగారు. ஏசு கிறிஸ்து தைரியத்தினால வந்து சொன்னாங்க. భయపడాల్సిన అవసరం లేదు. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. మన రక్షకుడైన యేసుక్రీస్తు, நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து సకల విధములైనటువంటి శ్రమలలో మనల్ని ఆదరిస్తాడు, ఓదారుస్తాడు, మనల్ని విజయం పొందేలాగా చేస్తాడు. எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஆதரிப்பார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ఈ నలుగురు, இந்த 4 பேரு వారి విశ్వాస లక్షణం ఏంటంటే ఖచ్చితంగా దేవుడు సహాయం చేసేవాడు, నిరీక్షణ. கண்டிப்பா ஆண்டு உதவி செய்வார் என்று ஒரு நிச்சயம் அவங்களுக்குள்ள இருந்தது. వెంటనే దేవుడు వారికి ఒక దిక్కు చూపించాడు. உடனே ஆண்டவர் வழி காட்டினார். ఒక దారి, ఆ దారి గుండా అతన్ని విడిచాడు. அந்த மேற்கூறு வழியை அவங்க இறக்குனாங்க. విడిచిన వెంటనే వారిని బట్టి ఇతను బాగుపడ్డాడు. அவங்கள பார்த்து இவன் குணமாகறான். ఇతను బట్టి ఇతను బాగుపడలేదు. அவன் விசுவாசம் அவனை குணமாக்கல. అతను వారిని బట్టి ఈయన బాగుపడ్డాడు. அவங்கள பார்த்து இவனை குணமாக்கினாரு. నిన్ను నన్ను బట్టి, உங்களே என்ன, உங்களால என்னால ఎంతమంది రక్షింపబడ్డారు? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ఇలాగే దేవుని వాక్యం చెప్పి, இது போல ஆண்டவர் வார்த்தையை சொல்லி, ఒక సేవకుడు ஒரு ஊழியக்காரர் లాస్ట్ మీటింగ్లో, கடைசி மீட்டிங்ல, మీలో ఎవరైనా యేసుక్రీస్తు నమ్ముకోవాలనుకున్న వారు உங்களை யாராச்சும் இயேசு நம்பணும்னு இருந்தீங்கன்னா కై ఎత్తండి అన్నాడు. கை தூக்குங்கன்னு சொன்னாங்க. కొందరు ఎత్తారు. சில பேர் கை தூக்குனாங்க. వారందరూ లాస్ట్ మీటింగ్లో దగ్గరికి పిలిచారు. அவங்களாம் லாஸ்ட்ல இருந்து முன்னுக்கு வந்தாங்க. వాళ్ళకి ప్రార్థన చేస్తూ ఉన్నాడు. அவங்க ஜெபம் பண்ணாங்க. ఒక ఆయన అడిగాడు, ஒருத்தர் கேட்டாரு, నువ్వు ఎందుకు నమ్ముకోవాలనుకుంటున్నావు యేసుక్రీస్తును అన్నాడు. நீ எதுக்கு நம்ப முடியாம இருக்கிற இயேசுன்னு கேட்டாரு. నువ్వు ఎందుకు యేసుక్రీస్తు నమ్ముకోవాలనుకున్నావు అన్నాడు. எதுக்கு இயேசு நம்பணும்ட்டு நீ இருக்க? నా వాక్యమును బట్టా, నేను చెప్పిన వాక్యాన్ని బట్టి, என் వసనத்தை ప్రసంగத்தை கேட்டு இயேசுவை நம்பனியா நீ? నువ్వు చెప్పిన వాక్యము நீ சொன்ன அந்த பிரசங்கம் నాకు అర్థం కాలేదు. எனக்கு புரியல. నీ ముఖాన్ని చూసి నమ్ముకోవాలనుకున్నా. உங்க முகத்தை பார்த்து நான் நம்புறேன் ஐயா. கை தட்டுங்களா. నీ ముఖాన్ని చూసి నమ్ముకోవాలను. அந்த பாஸ்டர் முகத்தை பார்த்து நம்பி வந்தாராம் அவர். నువ్వు చెప్పేంత వరకు, వాక్యం చెప్పేంత వరకు, లాస్ట్ వరకు, நீங்க பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் నీ ముఖాన్నే చూస్తూ కూర్చున్నా. நான் உங்க முகத்தையே பார்த்து நின்றேன். నీ ముఖములో உங்க முகத்துல ప్రేమ కనపడతా ఉంది, ஒரு அன்பு தெரியுது, సమాధానం కనపడతా ஒரு ఉంది, சமாதானம் தெரியுது, ఆశ నిగ్రహం కనపడతా ఉంది. ஆசை. ఆశ నిగ్రహం. గలతీ 5:22. ఆ 9 లక్షణాలు నీ ముఖంలో కనపడతా ఉంది. அந்த ஆவிக்குரிய கனி உங்க முகத்துல தெரியுது. మన ముఖంలో దైవ లక్షణాలు కనపడతా ఉన్నాయా? நம்ம முகத்துல அந்த தேவ சாயல் தெரியுதா? కనపడతా ఉన్నాయా? தேவனுடைய காலை தெரியுதா முகத்துல? ఇచ్చే అడకం. మన వ్యక్తిగతమైనటువంటి విమర్శ, పరీక్ష, మన వ్యక్తిగతమైన పరీక్ష, సెల్ఫ్ ఎగ్జామ్, நம்ம சுய பரிசோதனை. లాబాను మామ, லாபான் యాకోబుடைய మామ లాబాన్. యాకోబు మామ లాబాను. లాబాను యొక్క ముఖము నిన్న మొన్న ఉండినట్టు ఈరోజు లేదని యాకోబు వాళ్ళ మామ గురించి సాక్ష్యం చెప్పాడు. யாக்கோபு சொல்றான், நேற்று முன்னாடி நாள் இருந்தது போல உங்க அப்பா லாபான் முகம் இப்ப இல்லையே. யாக்கோபு சொல்றேன். మన ముఖాలు రోజు రోజుకు మారిపోతూనే ఉంటాయి. நம்ம முகம் ஒவ்வொரு நாள் மாறிட்டே வருது. మన ప్రేమలు మారిపోతా ఉంటాయి. நம்ம అன்பு మారుது. నిన్న ఉన్న ప్రేమ ఈ రోజు లేదు, ఈ రోజున ప్రేమ రేపు ఉండదు. நேற்று இருந்த அன்பு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற அன்பு நாளைக்கு இல்லை. ఇదే యాకోబు. இதே யாக்கோபு தான் 33వ అధ్యాయం ఆదికాండంలో 33ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல వాళ్ళ అన్న గురించి మాట్లాడుతూ, அவங்க అన్నனை குறிச்சு பேசுறப்போ, ఏశావు గురించి మాట్లాడుతూ, ஏசாவை பத்தி பேசும்போது, నీ ముఖము దేవుని ముఖమును చూసినట్టుగా చూచితిని అన్నాడు. கர்த்தருடைய முகத்தை பார்ப்பது போல உங்க முகம் இருக்குன்னு யாக்கோபு ஏசாவை குறிச்சு சொல்றா போல. అంతకుముందు వాళ్ళ అన్న ముఖంలో కక్ష, కోపము, క్రోధము ఇవన్నీ ఉన్నాయి.
அதுக்கு முன்னாடி ஏசா முகம் பார்க்கும்போது யாக்கோபுக்கு கொலைவேறி பழி வாங்குதல் அடிப்பான்ற ஒரு பயம் இருந்தது ஏசாவுடைய முகத்தில். ఆ కోపం పోయేసరికి, அந்த அன்பு அந்த கோபம் போனதுனால అవన్నీ పోయేసరికి அது எல்லாம் போன பிற்பாடு దేవుని ముఖం మాదిరి చూస్తూ ఉన్నాను అన్నాడు. தேவனுடைய முகம் ஏசா முகத்துல தெரிஞ்சது. కాబట్టి ప్రేమైన அதனால వాళ్ళారా, దైవ సేవకులు మాకు ఇచ్చిన సమయము கொடுத்த நேரத்துக்காக 11:25కు ముగించమన్నారు. అయిపోతా 11:25க்கு முடிக்க சொன்னாரு ஐயா. విశ్వాస యొక్క లక్షణాలు మనలో ఉన్నాయో లేదో చూసుకోవడానికి 3 విషయాలు చూసాం. விசுவாசத்தின் அடையாளம் நமக்குள்ள தெரியுதா? నెంబర్ 1, முதலாவது காரியம் విశ్వాస లక్షణాలలో ఒకటి விசுவாசத்தின் அடையாளம் முதலாவது அன்பு. రెండవది ஆவிக்குரிய பசி. இரண்டாவது காரியம் ஆவிக்குரிய பசி. మూడవది నిరీక్షణ, அவர் மேல் இருக்கிற அந்த அன்பு, நம்பிக்கை. ఓకే. ఒక మన పాస్టర్ గారు పర్మిషన్ ఇచ్చారు. ఒక్క మాట నేను జ్ఞాపకం చేస్తాను, చూడండి. 10వ వచనం, 2 మార్కు రాసు వార్త 2:10. ஒரு மார்க் 2:10. மார்க் 2:10 எடுத்து வாசிங்க. திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமார் அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 9 கூட 9ஆம் வசனத்துல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? 4వ విషయాన్ని దైవ పాస్టర్ గారు సమయం ఇచ్చారు కాబట్టి 1. 4வது விஷயம், ఆ వ్యక్తి బాగుపడ్డాడు. బాగుపడిన తర్వాత திமிர்வாதக்கார குணமானா అక్కడ ఉన్న వారందరూ అన్నారు, அந்த இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, అతన్ని నీ పాపములు క్షమించబడ్డాయి అంటున్నావే, உன் பாவங்கள் மன்னிக்கப்படன்னு சொல்றாரு. దేవునికి తప్ప మనిషి కుమారునికి ఆ శక్తి ఉందా? கடவுளுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு, இவன் மனுஷன் தானே எப்படி சொல்றான்னு யோசிக்கிறாங்க ஜனங்க. అయితే 10వ వచనం నేను తెలుగులో చెప్తాను. అయితే పాపములు క్షమించుటకు భూమి మీద మనిషి కుమారునికి అధికారము కలదు. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறியணும். వెరీ 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 ఐఎంపి క్వశ్చన్, வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு கேள்வி, వెరీ వెరీ ఐఎంపి ఆన్సర్, ரொம்ப ముఖ్యமான ஒரு பதில். ఎల్లారు అంటే మనం అందరము తెలుసుకోవాల్సిన ఒక సత్యం, நம்ம எல்லாரும் அறிய வேண்டிய ஒரு சத்தியம் அது. ఒకరికొకరము ఎన్ని లోటుపాట్లున్నా, ஒருத்தருக்கு என்ன குறைபாடு இருந்தாலும், ఎన్ని బ్లేమ్స్ ఉన్నా, எத்தனை குற்றங்கள் இருந்தாலும், నేను ఒక తప్పు చేస్తే, நான் ஒரு தப்பு பண்ணா ఆ తప్పు నీదే ఉండకపోవచ్చు, ఆ తప్పు நீங்க செய்யாம இருக்கலாம். నీలో ఒక తప్పు ఉంటే అది உனக்குள்ள அந்த குறை இருந்தா నాలో లేకపోవచ్చు, அந்த குறை என்கிட்ட இல்லாம இருக்கலாம். లోపాలు, పాపాలు, తప్పులు కొంత తేడా ఉంటాయి. கொஞ்சம் பாவத்துல வித்தியாசம் இருக்கு. நீ செய்யறது நான் செய்ய மாட்டேன், நான் செய்யறது நீ செய்யாம இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. నాకు కోపం ఉంటే, எனக்கு கோபம் இருந்தா నీకు ధనాపేక్ష ఉంటుంది, உங்களுக்கு பண ஆசை இருக்கும். నీకు కోపం ఉంటే, உனக்கு கோபம் இருந்தா ఏరే వ్యక్తికి, இன்னொரு ஆளுக்கு పిసినారితనం ఉంటుంది, பிசினித்தனம் இருக்கும், கஞ்சத்தனம் இருக்கும். ఒక్కటి మాత్రం వాస్తవం, ஒண்ணு மாத்திரம் உண்மை, అందరిలో లోపాలు ఉన్నాయి, எல்லாருக்குள்ள குறை இருக்கு. క్షమించగలవాడు మనం ఎవరం కాదు, மன்னிக்க வேண்டிய ஆளுங்க நம்ம இருக்கணும். మనం క్షమించుకునే అధికారం మనకు లేదు, நம்மள மன்னிக்கிற அளவுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ఎవరు క్షమించాలంటే పాపము లేనివాడే క్షమించాలి, பாவம் இல்லாதவன் தான் மன்னிக்கணும். నిన్ను క్షమించక నాకు అధికారం లేదు, నన్ను క్షమించక నీకు అధికారం లేదు. உன்னை மன்னிக்க எனக்கு அதிகாரம் இல்லை, என்ன மன்னிக்க உனக்கு அதிகாரம் இல்லை. మనమందరము లోపం కలిగి ఉన్నాం, நாம எல்லாருக்கிட்ட குறை இருக்கு, అందరము పొరపాట్లు తప్పులు కలిగి ఉన్నాం, எல்லாருக்கும் குறை குற்றங்கள் எல்லாருமே இருக்கு, ఒక్కొక్కరు ఒక విధంగా కలిగి ఉన్నాం. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ఏ లోపము, ఏ తప్పు, ఏది లేనివాడే యేసుక్రీస్తు. எந்த குறை எந்த குற்றம் இல்லாத இயேசு மட்டுமே.
ఆయన మాత్రమే క్షమించగల అధికారం కలిగిన వాడు. அவர் மாத்திரம்தான் மன்னிக்க அதிகாரம் உடையவர். అందుకే ఎప్పుడైనా ఎవరైనా వచ్చి నన్ను క్షమించంటే మనం ఏం చెప్పాలంటే క్షమించను పో అని చెప్పకూడదు. யாராச்சும் மன்னிப்பு నేను கேட்டாங்கன்னா చేసి ఉంటాను, నువ్వు చేసి ఉంటావు. யாராவது மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிக்க மாட்டேன் போ அப்படி சொல்லாதீங்க. நானும் உன்னை மன்னிக்கிறேன், நீ என்னை மன்னிச்சுடு. అందుకే మత్తయి రాసిన వార్తలో యేసుక్రీస్తు ప్రభు చెప్పాడు, மத்தியில இயேசுக்கு சொல்லியிருக்கிறாரு, రొట్టె తీసుకునేటప్పుడు திருவிருந்தை எடுக்கும்போது నీవు దానికన్నా ముందు నీ సహోదరు విషయంలో ఏదైనా పొరపాటు చేసింటే ముందు వెళ్ళి సమాధాన పడు. காணிக்கை செலுத்தும் போது சகோதரன் ஒப்புரவாக பின்பு வந்து காணிக்கை செலுத்து. రొట్టె కన్నా సమాధానం ముఖ్యం. காணிக்கை விட உங்க சமாதானம் முக்கியம். ఈ రొట్టె బ్రదర్ చెప్పినట్లు కానుక కన్నా అన్నిటికన్నా ఒకరికొకరు సమాధానం ముఖ్యం. ஒருத்தர் ரொம்ப சமாதானம் முக்கியம். నాలుగవది ఏంటంటే நாலாவது விஷயம், క్షమించే గుణం ముఖ్యం. மன்னிக்கிற குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். చాలా చాలా ముఖ్యం. ரொம்ப 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 முக்கியம். ఎవరైనా మనల్ని వచ్చి క్షమించన్నప్పుడు யாராச்சும் நம்ம மன்னிக்க வந்தாங்கன்னா, నాకు తెలియనివి ఎన్నో యేసు ప్రభు క్షమించాడు. என்னோட பாவம் எத்தனையோ இயேசு மன்னித்தார். మీకు ఏదైనా తెలిసింటే చెప్పండి, ఎన్నిసార్లు క్షమించాలి? எத்தனை முறை மன்னிக்கணும்? ఎన్నిసార్లు? ఒకసారి మట్టుగా, 2 సార్లు, 3, 4, 5, 7 టైమా? எத்தனை முறை மன்னிக்கணும்? 70 70 into 7 అంటే 490 490 டைம்ஸ் 770 முறை. 70 70 into 7 490 டைம்ஸ். கரெக்டா? 70 into 7 கரெக்டாக நான் சொல்றது? ஓகே, 770 முறை தமிழில் போட்டிருக்கோம். ஓகே. కీర్తనలో 90 కీర్తనలో మోషే రాసిన కీర్తన ఏమన్నాడు? 90 సంగతిలో మన ఆయుష్ కాలం ఎంత? நம்மளோட ஆயுஷ் நாட்கள் எவ்வளோ? 180 வருஷம். 70 సంవత్సరాలు. 70 సంవత్సరాలు. అధిక బలం ఉంటే கொஞ்சம் பலத்தோடு இருந்தால் 80 வருஷம் உயிரோடு இருப்பாங்க. 80 ఉన్నోళ్ళు చేయొద్దండి. 80 వయసుல கை தூக்குங்க. ఎవరు లేరు, దాటిపోయారు. 70 కై తూకుங்க. 60 ఉంటారు. 60 ఉంటారు. మాకు 50+ అయినాయి, మీకు 60 ఉంటాయి. అంటే దీని అర్థం ఏంటంటే మన ఆయుష్ కాలం, బ్రతుకు దినాలంతా క్షమిస్తూనే ఉండాలి. வாழ்நாள் முழுக்க மன்னிச்சுனே இருக்கணும். నాలుగవది క్షమాపణ గుణము విశ్వాసి కలిగి மன்னிக்கிற குணம் நமக்கு வேணும். ఒకసారి మనకు నొప్పి, దాని ఏమంటారు, నొప్పి, ఏదైనా గాయం, ఫీలింగ్, మనల్ని మనం గిచ్చుకునే కిల్లినా வலி இருக்கும். ప్రేమ ఉందా పరీక్షించుకునే ప్రయత్నం. நம்ம எனக்குள்ள அன்பு இருக்கா, ప్రేమ ఉందా, எனக்குள்ள அன்பு இருக்கா செக் பண்ணிங்க. ఆకలి ఉందా, அவர் ஆவிக்குரிய பசி இருக்கா, నిరీక్షణ ఉందా, தேவன் மேல் நம்பிக்கை இருக்கா, క్షమాపణ ఉందా, மன்னிக்கிற குணம் இருக்கா. చివరిగా கடைசியா ஒரு காரியம், ఒక్క మాట, ஒரே ஒரு 12వ వచనం. எது? 2:12 మార్కు 2:12. உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். దేవుని మహిమపరచు. హల్లెలూయా. அஞ்சாவது விஷயம், தேவனை மகிமைப்படுத்தணும். ఇది చాలా ముఖ్యమైన విషయం, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4 పేర్లు లేవు. ఆ 4 பேருடைய பேர் இதுல இல்ல பைபிள்ல. వ్యాధిగ్రస్తుడు వ్యక్తి పేరు లేదు. அந்த வியாதியஸ்த திமிராதக்கார பேர் இதுல இல்ல. అక్కడ ప్రజలు చాలా మంది గుమ్మి కూడి ఉన్నారు. நிறைய ஜனங்க கூட்டமா இருந்தாங்க. ఎవరి పేర్లు లేవు. யாருடைய பேர் அங்க இல்ல. అక్కడ ఎవరి పేరు కనపడతా ఉంది? அங்க யார் பேர் தெரியுது? ఎవరి పేరైనా కనపడతా ఉందా? ஒருத்தர் பேரும் தெரியல. బ్రదర్ చెప్పాడా? அந்த வியாதி பேர் தான் தெரியுது, திமிர்வாதக்காரன். గుడ్. దేవుని పేరు தான் ఉంది. ஹல்லேலூயா. தேவன் பேர் மட்டும் தான் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். గుడ్. అక్కడ ఎవరి పేరు ఉంది? యేసుక్రీస్తు పేరు తప్ప ఎవరి పేరు లేదు. இயேசு பேர் தான், யாருடைய பேர் அங்க இல்ல. ఆ 4 పేర్లు లేవు. அந்த 4 பேரும் பேர் அங்க இல்ல. నేను నిన్ను తీసుకొని వచ్చాను చెప్పలే. டேய் நான் தாண்டா உன்னை தூக்கிட்டு வந்தேன்னு அவங்க சொல்லல. నీ సాక్ష్యంలో నా పేరు లేదే. நீ சாட்சி என் பேர் சொல்லலையடா.
ఏమిరా పొద్దునే తీసుకొని వచ్చినా, நான் தானே உன்னை காலையில தூக்கிட்டு வந்தேன் உன்னை. నా పని మానుకొని వచ్చినా, என் வேலையெல்லாம் விட்டு வந்தான்டா உனக்கு. నేను సరుకులు తేవడం మానుకొని వచ్చినా, என்னோட தேவையில விட்டு வந்தான்டா. నేను షాపింగ్ మానుకొని వచ్చినా, நான் கடைக்கு போறதா விட்டுட்டு வந்தான்டா நான். నరసింహుల పేరు ఎత్తలేదే. சாலமன் பேர் அங்க இல்லடா. ఆ ఇల్లు పెంకుటిల్లు, ఇంటి పేరు పుడకలేదు. அந்த வீடு வந்து ஓடு வீடு, சாதாரண ஒரு வீடு. వాడు బాగుపడ్డాడు చాలు, அவன் சரி ஆயிட்டான், அது போதும். వాడు లైఫ్ లో బాగుపడ్డాడు చాలు. அவன் வாழ்க்கை சரி ஆயிடுச்சுங்க, నా அது போதும். గురించి చెప్పు చెప్పకపో, என் பேர் சொல்றியோ இல்லையோ, నువ్వు బాగుపడితే చాలు. நீ நல்லா இருந்தா போதும். అందుకే కుడి చేయించింది ఎడం చేయికి తెలుగు, ఎడం చేయించింది కుడి చేయికి తెలుగు. அதான் வலது கை செய்கிறது இடது கை அறியக்கூடாது, இடது கை செய்கிறது வலது கை அறியக்கூடாது. ఆల్ రిక్వెస్ట్, స్మాల్ రిక్వెస్ట్. எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், வேண்டுதல். ఫ్యాన్ నేను ఇచ్చినా చెప్పకూడదు, ஃபேன் நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, சேர் நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, అని నువ్వే చెప్పే, తమిళ్లో చెప్పు, చెప్పేసే. டிவி நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, நான் இது வாங்கி தந்த சொல்லக்கூடாது, வலது கை செய்கிறது இடது கை அறியக்கூடாது. ஆமா, யாரு நான் இதை செஞ்ச சொன்னீங்கன்னா பலன் அடைஞ்சாச்சு நீங்க. ஆமே, கர்த்தர் நல்லவர். మందిరము జరిగింది చాలు, சபை நடந்தா போதும், சபை யாரா நடந்தா போதும். దేవునికే మహిమ. கர்த்தருக்கே மகிமை. మనం తగ్గాలి, ప్రభు ఎక్కాలి. நாம் சிறுகணும், கர்த்தர் பெருகணும். దేవుడు ఈ విషయాలన్నీ మనకు జ్ఞాపకం చేసినప్పుడు, கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு நினைவூட்டினார். విశ్వాసులమైన మన లక్షణాలు, விசுவாசிகளாகிய நம்முடைய அடையாளம், మనలో ప్రేమ ఉందా, நமக்குள்ள அன்பு இருக்கா, ఆత్మ సంబంధమైన వాక్యం పట్ల ஒரு ஆவிக்குரிய ఆకలి ఉందా? பசி நமக்குள்ள இருக்கா, నిరీక్షణ ఉందా? தேவன் மேல ஒரு நம்பிக்கை நமக்குள்ள ఏ இருக்கா? సమస్యలో అయినా కూడా எந்த பிரச்சனையா இருந்தாலும் మనకు ఒక దిక్కని యేసుక్రీస్తు ఉన్నాడు. நமக்கு ஒரு தஞ்சம் இயேசு இருக்காரு, ఆయన మనకు సహాయం చేస్తాడు. அவர் நமக்கு உதவி செய்வார். నాలుగవది, நாலாவது காரியம், క్షమాపణ గుణం ఉందా? நம்ம மன்னிக்கிறவளா நமக்குள்ள இருக்கா? ఎప్పుడైనా ఎప్పుడైనా எப்பவாவது ఇక్కడ సాక్ష్యాలలో இங்க சாட்சி சொல்லும்போது, మనం చెప్పేటప్పుడు நம்ம சொல்லும்போது నా పేరు చెప్పలేదు అనకుండా బాగా జరిగింది. என் பேரு சொல்லலன்ட்டு சொல்ல, நல்லா நடந்துச்சு, அதை மட்டும் சொல்லணும். మా సంఘంలో హల్లెలూయా. మా సంఘంలో எங்க சர்ச்சில் ఒక సహోదరుడు, ஒரு சகோதரன் இருந்தானே, నాకు చాలా ప్రేమ కలిగిన సహోదరుడు, எனக்கு ரொம்ப అన్பான ஒரு சகோதரன். ఫోన్ చేస్తే ఫోన్ ఎత్తలే. ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்கல அந்த சகோதரன். నేను మళ్ళా ఫోన్ చేశాను, நான் கால் பண்ணேன், ఎత్తలేదు. திரும்பவும் எடுக்கல. ఇంటికాడ పోయాను, நான் சரி வீட்டாண்ட போனேன். நான் ఇంటికాడ లేడు. வீட்டாண்ட பார்த்தா வீட்டாண்ட இல்லை அந்த நபர். మార్గంలో కలిశాడు. வர வழியில நாங்கள் பார்த்தோம், பேசணும். అన్నా, அண்ணா அவன் சொன்னான், ఎందుకు నువ్వు ఫోన్ లిఫ్ట్ చేయలేదు? எதுக்கு நான் நீ ஃபோன் எடுக்கல கேட்டதுக்கு, ఇంటికాడికి వస్తే లేవు. வீட்டாண்ட வந்தா நீ இல்லை. ఏమంటే ஏன்னா అతను చెప్పింది, அவன் அந்த நபர் சொன்னது, మేము మందిర కన్స్ట్రక్షన్ చేస్తా ఉన్నాం, మేము చర్చ్ కట్టినే இருந்தோம் அந்த நேரத்தில். నన్ను నువ్వు నీళ్లు కొట్టేకి, గోడలు నీళ్లు కొట్టేకి నాకెందుకు ఫోన్ చేయలేదు 5 గంటలకు? அந்த செவுத்துல தண்ணி அடிக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு கால் பண்ணல நீ? ఉన్నారా విశ్వాసులు అట్ట వాళ్ళు? இந்த மாதிரி விசுவாசி இருந்தா என்ன பண்றது? నన్ను నీళ్లు కొట్టేకి పిలిచలేదు, నేను అందుకే మాట్లాడినంట. நான் என்ன தண்ணி அடிக்கிறது, நீ என்ன கூப்பிடல, அதான் உன்கிட்ட நான் பேச மாட்டேன். ఒక రోజు నేను వచ్చి కొడతా ఉన్నా, ஒரு நாள் நான் தண்ணி அடிச்சுனே இருந்தேன். వచ్చాడు సోదరుడు, அந்த சகோதரன் வந்தான், నువ్వు ఇంటికి పోయి పండుకో అన్నాడు నన్ను. நீ போய் வீட்டில் போய் படுத்துக்கூடான்னு சொன்னேன். ఆయనే నీళ్లు కొట్టాడు. డైలీ 5 గంటలకు వచ్చి నీళ్లు కొడతాడు. அவரே வந்து தண்ணி அடிச்சார் செவுத்துல. ఎక్కడుంది విశ్వాసం? டெய்லி வந்து அவரே தண்ணி அடிச்சார் செவுத்துல. మరోసారి స్మాల్ రిక్వెస్ట్, திரும்ப ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் வச்சார். ఎందుకు నువ్వు ఫోన్ ఎత్తలేదు? எதுக்கு நீ ஃபோன் எடுக்கல? నువ్వు ఎందుకు నువ్వు చూస్తే పక్కకు పోతాను? எதுக்கு என்னை பார்த்து தூரமா விலகி போற? నాకు ప్రార్థన లేదు, எனக்கு ప్రార్థన లేదు, எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியல, ஜெபிக்க நேரத்தை கொடுக்கலையா அவருக்கு. ஓகே, నాకు పాట పాడడానికి అవకాశం లేదు, ஒரு பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு தரல எனக்கு. నేను వస్తే నన్ను రిసీవ్ చేసుకోలేదు, நான் வரேன் என்னை கண்டுக்காம ஒருத்தர் ரிசீவ் பண்ணல, என்ன చేరేయలేదు, என்னை ஷேக்கன் பண்ணல, నాకు సపరేట్ భోజనం పెట్టలేదు, எனக்கு சாப்பாடுக்கு தரல. ఇవి కాదు విశ్వాస లక్షణం. இது விசுவாச அடையாளம். దేవుని కార్యాలు జరుగుతూ ఉండాలి, దేవునికే మహిమ. தேவனுடைய காரியம் ஊழி நடக்கும்போது தேவனுக்கு தான் மகிமை.
దేవుడి మాటలను మన కొరక దీవించును గాక. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. దీవించును. ஓகே ஓகே. మరి ఈ సమయంలో ఈ స్థలానికి మమ్మల్ని ప్రేమతో ఆహ్వానించిన సేవకులు இந்த நேரத்தில் எங்களுக்கு அன்போடு அழைச்ச பாஸ்டர் பிரவீன் அவங்களுக்கு, ప్రవీణ్ గారికి, అలాగే శాలెం రాజు గారు, మాకు ట్రాన్స్లేషన్ చేసినటువంటి శాలెం రాజు గారికి మా ప్రత్యేకమైన శాలెం రాజు அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பாஸ்டர் అమ్మగారికి కూడా వందనాలు తెలియపరుస్తున్నాం. குறை குற்றங்கள் இருந்தால் மன்னிக்கவும். ఈ మెసేజ్లో ఏదైనా లోపాలు ఉంటే మీరు క్షమించద్దండి. இந்த అందరూ లోపాలు ఉన్నాయి. இந்த மெசேஜில் ஏதாவது குறை குற்றம் இருந்தால் மன்னிங்க. கர்த்தர் நல்லவர். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹalleluya ஹalleluya. எல்லாம் எழுந்திக்கலாமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாளுக்காகவும் நன்றி. நாங்க அன்பு கூறணும் ஆண்டவர். அப்பா ஆண்டவர், ஒவ்வொரு அன்பு கூற உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு செய்த பாவங்களை நான் மன்னிக்க உதவி செய்வதற்கு நன்றி. தகவல் தேவன் எங்களுக்கு ஆண்டரப்பா விடுதலை செய்கிறார் என்பதை நினைவு கூற உதவி செய்வதற்கு நன்றி ஆண்டரப்பா. தேவனே, துதியெல்லாம் செலுத்தி எங்கள் உதவி செய்வதற்காக நன்றி. எந்த சூழ்நிலையும் தகப்பனே, வலது கை கொடு இடகை தெரியாமல் இருக்க கொடுக்கத்தக்க உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியாரை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் இப்படிப்பட்டவர்களா ஆண்டரப்பா நாங்கள் சோதித்து பார்க்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுள்ள விசுவாசம் இருக்குதா என்று பார்க்க உதவி செய்வதற்காக நன்றி. ஒரு ஆத்மா பசி எங்களுக்கு உண்டாவதற்காக நன்றி ஆண்டரப்பா. வேதத்தை குறித்த ஒரு பசி எங்களுக்கு உண்டாக உதவி செய்யுங்கப்பா. ஜெபிப்பதை குறித்த ஊழிய செய்கிற பசி எங்களுக்கு உண்டாக உதவி செய்யுங்கப்பா. அந்த பசி இல்லைன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, எங்கேயோ சரித்திர பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த ஆத்மா பசி இல்லை, கத்திர தேடுதல் பசி இல்லை, ஏனோ தானோ நாம் வருகிறோம், லேட்டா வருகிறோம், நேரம் தாண்டி வருகிறோம். ஒரு பசி இருந்ததுன்னா நிச்சயமா நேரத்தோடு வருவோம் ஆண்டவரே. உமை தேடு நேரத்து வருவோம். நேரத்தோடு வர முடியல என்றால் ஏதோ என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ வியாதிப்பட்டிருக்கு என்று அறிந்து கொண்டு அதை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் என்று சொன்ன செய்திக்காக உமக்கு நன்றி. அன்பு செலுத்ததுக்காக உமக்கு நன்றி. யாரோடு அன்பு செலுத்த உதவி செய்வதற்கு நன்றி. எங்கிட்டையும் குறை இருக்கு, உங்ககிட்டையும் குறை இருக்கு, நம்ம ஒருவருக்கு ஒரு மன்னிப்போம், எல்லாரும் மன்னிக்கிறவர் கர்த்தர் தான் என்று சொல்ல உதவி செய்வதற்கு நன்றி. என் நம்பிக்கை எல்லா வழி வாசலுக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவனுக்கு வானத்துல வழியை திறப்பார் என்ற நம்பிக்கையாய் தான் இருக்க உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லா வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு விசேஷமான வழியை உங்களுக்காக திறக்க உதவி செய்வதற்கு நன்றி ஆண்டவரே. எங்க பேர் ஆண்டவரே பெருமைப்படுறதுக்கு இல்லப்பா, உன் நாம் மகிமைப்படுவதற்கே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க நாம அல்லப்பா, நாங்க சிறுகவும் நீ பெருகும் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் உண்மையை நாங்கள் முன்னால் வைத்துக் கொள்ள உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, வந்து ஒவ்வொரு ஆசிரியப்பா செய்தி அவங்க மனதுக்குள்ள ஆழத்துள்ள ஆண்டரப்பா பாய்ந்து செல்ல இருதய பல எழுதுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்க நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா பொல்லாப்புலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவ தேவ அன்பும் ஆவின் ஐக்கியம் அன்னியும் இன்று முன்னும் சதா காலம் இருப்பதாக. இல்ல சேர்ந்து சொல்லாம, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மாறுவதை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்து செல்லுங்கள். ஒரு கரங்களை கொடுத்து கடந்து